இமான் சார் வந்தப்போ ஒரு பாட்டு சொன்னான், அதுவும் நீங்க எழுதின பாட்டு தான். அவர் அசந்துட்டாரு இந்த பாட்டா அப்படின்னு. அது எங்க அப்பா வைப் பண்ணுவார் வீட்டுல. யாரையும் ஃபேமிலியா வர மாட்டாங்க. அவங்க திறமையில அவங்கவுங்க ஃபேமிலி ஆயிக்கணும் தம்பி. ஆனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவேன். சரியா? இப்போ இதுக்கு அழுத்தி அது ஒரு அண்டர்லைன் போடுங்க. சூரிய வம்சத்துல தான் ஆக்சுவலா சரத்குமார் சார் மேல ஆனா அப்பவே அதுக்கு முன்னாடியே யானை சவாரி பண்ணவர் இவர் தான். ஆமா, அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அந்த பையன் தான் நானும் நினைச்சிட்டு அது பையனே இல்லை, அது ஒரு பொண்ணு. அது லைக் 2-3 கேரக்டர் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப் வச்சா தான் நடிக்க வரும். இப்போ யாருமே இல்லாமல் தனியாக அந்த க்ளோஸ்அப்பு அப்புறம் இது அப்படின்னா தான் கொஞ்சம் வரும். கொஞ்சம் யாராவது மக்களை பார்த்துட்டேன்னா சுத்தமாக வராது. எல்லாத்துக்கும் ப்ராம்ப்ட் தான் எடுப்பேன். நீங்கள் சார் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா போயிட்டு இருக்கு சார். இப்படி தான் பேசுவேன். மைண்டில் வரவே வராது. எங்கள் அப்பாவுக்கு கூப்பிடு அவனை கொஞ்சம் அப்படின்னாங்க. கூப்பிட்டேன், என்னப்பா ப்ரொடக்ஷனில் சாப்பாடுலாம் கொடுக்குறது இல்லையா அப்படின்னு. இல்லை கொடுக்குறாங்களே, அப்போ எதுக்கு ஃபிலிமாக தின்னு இருக்கிறேன் அப்படின்னாரு. யாராவது சொல்லும்போது தான் தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் தமிழில் பேசும் தமிழ் புலவிளக்கு வேற்று மொழியில் அர்ச்சனை. இது டிமாண்டி காலனி பிளஸ் ஜாக்சன் துறை பிளஸ் டிடி ரிட்டர்ன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அகத்தியா. கரெக்ட் அப்படிதான் இருக்கும். சூப்பர்ப்பா, தேங்க்யூ ஸோ மச்ப்பா. இத்தனை பேரை கூட்டு போயிருக்கிறேன். அதான் சார் கண்டென்ட். ஆமாப்பா, எத்தனை ஹீரோயினை கூட்டு போயிருக்கிறோம். என்ன உங்க வாழ்க்கையில எதையுமே நீங்க மறுக்க மாட்டீங்கல்ல? சரி பாவம், கஷ்டப்பட்டு கண்டென்ட்லாம் ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். ஆர்ஜே விக்னேஷ் அலுவலகத்திற்கு டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் புடைசூழ அகத்தியா குழுவினரை வரவேற்கிறோம். வணக்கம் and welcome to another episode of Healthy Grocer பெருங்காயம் Attica Gold Company RJ Vignesh Office powered by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். Yes, so it's time to welcome Agathia team onto RJ Vignesh Office. Yes. ஃபுல் எனர்ஜி ஃபுல் ஜோஸோட ஆபீஸ்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். எப்ப நீங்க ரெண்டு பேரும் வருவீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷோக்கு பொண்ணே வராம ரெண்டு ஆம்பளைங்க இவங்க கை தட்டுறாங்க எனர்ஜியா. சோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. சூப்பர் வெல் டன் பாய்ஸ். சோ நல்ல எனர்ஜி. அது அந்த கை தட்டினாங்கன்னு சொல்லி அவனே தான் சொல்லிக்கிட்டா. இப்போ வேற ஒன்றும் இல்லை. எப்பயுமே ஹீரோயின் இருந்தால் மட்டும்தான் சார் அவன் உள்ளே வருவான். அப்போ மட்டும்தானே பேசவே செய்வான். இன்னைக்கு வந்து முதல் முறையாக தம்பி ஓப்பன் பண்ணியிருக்கான். எனக்கு என்ன இது கிரீன் ஏதோ பேலட் மாதிரி ரெண்டு பேரும் ஒரே கிரீன்ல நீங்களும் கிரீன் பேலட்ல இருக்க. ஏன்னா பாசிட்டிவ் படம் அகத்தியன்ற பாசிட்டிவ் வைப்ஸ். ஓ பாசிட்டிவ் பச்சைக்கு போயலாம் முடியும். அப்படி பச்சையா பேச போறோம் இப்போ பாத்து. ஓகே தெரிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. அதே சூப்பர். சிலரை பார்க்கும்போது சில ஹீரோஸை பார்க்கும்போது கிரஷ் மெட்டீரியல் அப்படி சொல்லுவாங்க. சிலரை பார்க்கும்போது நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கால அப்படின்னு அள்ளி அணைச்சு கொஞ்சிக்குவாங்க. சிலரை பார்க்கும்போது மச்சான் நம்மளும் மாதிரியே இருக்கா நம்மால் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒரே நடிகரை எல்லாரும் அரவணைச்சு கொண்டாடி இன்னைக்கு அவருடைய வளர்ச்சியை நம்மளோட வளர்ச்சியை நினைச்சு சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு படத்தையும் தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கிட்டத்தட்ட 20 வருடங்களா தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சிட்டு இருக்கக்கூடிய ஜீவா அண்ணன் அவர்களை வரவேற்கிறோம். எவ்வளவு ரசிச்சிருக்கேன். வர தெனாவட்டு கச்சேரி எவ்வளவு நிறைய இருக்கு. சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்ல போவோம் சார். மெயினா சிங்கம்புலி படம். ஐயோ வர சார் கொஞ்சம் எல்லாத்தையும் கேட்கணும். என்னடா மெயினா சிங்கம்புலி படம்? மை ஃபேவரட் மூவி. அது இல்ல ஆண்டி ஹீரோ அந்த இல்ல சார் ரொம்ப பாத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். ஐ நோ கோமதி ஆண்டி சார் விஜய் சார். ஓகே, ஸோ அடுத்து வந்திருக்கவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு கவிதை சொத்துன்னு சொல்லலாம். முத்தமிழ் அறிஞரால் அப்படி அள்ளி அரவணைக்கப்பட்டு பெயர் சூட்டப்பட்ட ஒருவர். இன்னைக்கு வரலையும் அந்த பெயரை காப்பாற்றிக்கிட்டு இருக்க ஒருத்தர்னு சொல்லலாம். தமிழ் திரைப்பாடல்கள், தமிழ் படங்களில் வரக்கூடிய அந்த பாடல்கள் பற்றி ஒன்றுமே தெரியாத தற்குறியாக இருந்தால் கூட இவருடைய வரிகளை சார் ஒண்ணுமே தெரியாத தற்குறியா இருந்தா கூட இவரோட பாடல்கள் கேட்கிறப்ப ஆச்சரியக்குறியா அதை மாத்திடுவாரு. இட்ஸ் டைம் டு வெல்கம் டைரக்டர் பா விஜய் அவர்கள் ஆன் டு ஏதாவது ஒன்று வச்சிருப்பீங்க? இல்ல வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரீமா ஒரு பாட்டு சார். உங்களோட பாட்டு எல்லாம் ரீசன்ட் எல்லாருக்கும் உங்களோட பாட்டுலாம் சில விஷயம் தெரியும் சார். ஐகானிக் பாட்டுலாம்
உங்களை நீ வரன்னு தெரிஞ்சோ சில பாட்டை நான் கேட்டேன் சார். எனக்கு உண்மையில நான் சில பாட்டு சின்ன வயசுல ரசிச்ச பாட்டலாம் இப்போதான் ஒரு மாதிரி ஒண்ணுமே புரியல. என்ன ரசிச்ச பாட்டலாம் சார் இல்லை, அதாவது நான் ரொம்ப தப்பு பண்ண ஒரு ஃபீல் வரும், கில்ட் ஃபீல் வரல, அது ரொம்ப அதிகமா வந்துச்சு சார். என்ன தப்பு பண்ண? இல்லண்ணா அந்த எங்கள் வீட்டில் எல்லா நாளும் நதியே என்ன எல்லாத்தையே அந்த பாட்டுல நான் பாடாம கூட சொல்லுங்க. எங்கள் வீட்டுல நீங்களா பண்ணீங்க சார்? எங்கள் வீட்டில் அப்படியா சார்? சார் நான் நிறைய பாட்டுல கலாய்ச்சிருக்கிறேங்க. ஸ்பாட்டிஃபைல அடிக்கடி கேட்கிற ஒரு பாட்டு சார், உங்க கை இப்ப முத்தம் கூட இத்தனை முத்தத்தில் இஷ்டமே இருக்கா இல்ல முத்தத்தில் கஷ்டமே இருக்கு, கண்ணத்தில் கத்தி சண்டை கையில வம்ப சண்டை வரியா சண்டை வரியா வரியா நீ என்ன சார் நிறுத்து. நிறைய இருக்கு சார். நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் சார். ஒன்னு உங்களுக்கு இருக்கேன் முதல்ல போட்டோம் இன்ட்ரோ சிங்கம்புலி. எது எவ்வளவு நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு அவர் வந்து எத்தனை வருஷங்கள்ல எவ்வளவு படங்கள் பண்ணிட்டு டேட்டா செக் பண்ணுங்க சார். எல்லாம் டேட்டா காலியா இருக்குது. நைட்டு ஃபுல்லா டேட்டா காலி பண்ணுறாங்க சார். ஆனா அவனுக்கு பிரச்சனை இல்லை சார், அவனும் அவங்க அப்பாவும் ஷேர் பண்ணிக்கிறாங்க டேட்டா. ஏன்னா இப்ப இந்த பாட்டுலாம் சொன்னால இமான் சார் வந்தப்போ ஒரு பாட்டு சொன்னான், அதுவும் நீங்க எழுதின பாட்டு தான். அவர் அசந்துட்டாரு இந்த பாட்டா அப்படின்னு. அது எங்க அப்பா வைப் பண்ணுவார் வீட்டுல. இதுலயே அப்படித்தானே கச்சேரி பாட்டு இருக்குல்ல, கச்சேரி கச்சேரி இதை நான் கேட்பேன். எங்க அப்பா நம்ம கச்சேரி தான் ரொம்ப உற்சாகமா கலை கட்டேதடி இந்த மாதிரி 2 பேரும் மாறி சூப்பர். ஸோ இப்படி ஒரு சங்கீத வெல்கம் கொடுப்போம்னு அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அகத்தியா பார்க்கும் பொழுதே வந்து பயங்கர பயமுறுத்தக்கூடிய, நம்மளை ஏதோ ஒரு ஃபீல்க்கு கடத்தி கொண்டு போக போகுது படம், டைம் ட்ராவல் பண்ணி எங்கேயோ கொண்டு போக போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த சப்ஜெக்ட் நீங்க ஒன்று சூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குண்ணே. நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். சூப்பர்ண்ணே. நல்ல சம்பளம் கொடுக்குற காரணம். இல்லை ஒரு படம் நம்ம நான் ஃபஸ்ட்டு சார் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போது ஜானர் என்னங்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூலமாக கொஞ்சம் கேட்டேன். சார் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்க. சார் நம்ம ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டோம், ஒரு சங்கிலி புங்கிலி கதவை தர. ஸோ ஒரு ஹாரர் காமெடி மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். இல்லை சார் இது வந்து கொஞ்சம் ஹாரர் தாண்டி இது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நிறைய பல ஐட்டங்கள் இருக்குது. அதாவது ஒரு ஜானருங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு 3-4 ஜானர் வந்து சார் இது பண்ணியிருக்காரு. தான் இந்த விஜய் சார் படத்தில் சொல்லுவாங்களே, ஃபைட் இருக்குது, சாங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் ஹாரர் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, அனிமேஷன் இருக்குது, அப்புறம் மல்டி ஸ்டாரராக இருக்குது, அப்புறம் ஒரு ஆக்ஷன் இருக்குது, ஒரு ட்ரெஷர் ஹண்ட் இருக்குது, ஒரு அட்வென்ச்சர் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏஞ்சல்ஸ் விசஸ் டெவில்னு சொல்லிட்டீங்க. அண்ணன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே வந்து படத்தை முதல்ல பார்த்தோன்னே எல்லாருக்கும் முதல்ல தோன்றது ப்ரொடக்ஷனாக பெருசாக இருக்கே அப்படின்ற மாதிரி. நீங்கள் இதுக்கு முன்னாடியும் படம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இந்த படத்தில் உங்களோட மேக்கிங் ஸ்ட்ரென்த்தை முழுமையாக பார்க்குற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அது எப்படி உருவாகி வந்துச்சு? இல்லை நிஷ், அது இப்போ நான் முன்னால் பண்ண படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டு, அவ்வளோதான் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி படங்கள் கிடச்சிது. அதுக்கப்புறம் கதையை விரிவாக்கம் பண்ணும்போது இல்லை, அதை நம்ம இன்னும் இப்படிப்பட்ட கதைகள் பண்ணணும் அப்படின்னு அந்த கதைகளை உருவாக்கும் போது ஒரு மித்தாலஜிக்கலாக அதில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கணும், அதில் வந்து ஒரு வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு சம்பவம் இருக்கணும். ஆனால் இதெல்லாத்தையும் சேர்த்து கமர்ஷியலாக எப்படி சொல்லணுங்கும் போது ஹாரர் ஃபேண்டசி அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஸோ ஃபேண்டசி உள்ள வரும்போது விஎஃப்எக்ஸ் வந்துடுது. அப்போ பார்த்தா ஒரு பெரிய ஹீரோ தேவைப்படுறாரு. அப்போ ஜீவா சார் வந்தார், அதுக்கப்புறம் அர்ஜுன் சார் வந்தார். இப்படின்னு ஒன்று ஒன்றா இதாகி இப்போ ராஷிகான ஒரு பேன் இண்டியன் ஹீரோயினாக இருக்காங்க, தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒருத்தவங்க. ஸோ இப்படி எல்லாம் உள்ளே வரும்போதில் அந்த பட்ஜெட் வந்து தன்னிச்சையாக அது வந்து பெருசாக ஆரம்பிச்சிது. ஸோ அது கண்டிப்பாக வேல்ஸ் ஃபிலிம்குள்ளே ஜீவா சார் தான் கூப்பிட்டு போனார் இந்த கதையை. அவங்க வந்ததால் தான் இந்த கனவு வந்து சாத்தியமாச்சு. ஸோ அவங்களுக்கு தான் அதில் கணேஷ் சாருக்கு தான் அதில் நன்றி சொல்லணும். இல்லை உண்மையிலே இந்த படம் நல்லபடியாக ஓடிடணும், இல்லாட்டி வேல் ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய நம்பிக்கையோட இதை அவங்க இல்லை இது வந்து ஒரு நல்ல எந்த ஒரு இன்ஹிபிஷன் இல்லாமல் ஒரு ஃபுல் கன்விக்ஷனோட ஃபுல் சார் பண்ணியிருக்காரு. அண்ட் அது இல்லாமல் சார் ஐ திங்க் அவரும் ஒரு 20 நானும் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து சாரை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு 23 இயர்ஸ் ஆயிருக்குமா சார்? நாங்கள் பாய்ஸ் படம்லாம் நீங்கள் அந்த பால் போலி அந்த சாங்லாம் வரும்போது இஸ்வானி சென்டரில் வந்து நான் மேலே காஃபி டேலேருந்து காஃபி குடிச்சுன்னு இருப்பேன். அப்போது நீங்கள் வந்து என்னப்பா இந்த 5 பேருக்கு என்ன சாங்கு பாரு, ரவி கே சந்திரன் கேமரா, இது ஒரு டேரக்டரு, நம்ம விஜய் சாரோட இது ஐயோ என்ன லக்கி ஃபெலோஸ் இவங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி மேலேருந்து பார்த்துட்டு இருப்பேன். நான் அப்போ தான் ஒரு படம் ஆசையான்னு ஒரு படம் முடிச்சிருப்பேன். அப்போலேருந்து சாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். சாரோட ஃபேவரட் சாங் வந்து இந்த எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். அதான்
அந்த படம் எனக்கு பிடிக்கல. அவர் இப்போ ஒரு பாடம் பார்த்தாரு தெரியுமா? ஒவ்வொரு ஒரு 3 பூக்களுமே கெட்ட அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன். அப்படியே அது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு சாங் அது. அதை இப்போ சொன்னா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கரெக்ட். அதுவும் அந்த சாங் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மூன் வாக்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. ஸோ சாரை ரொம்ப வருஷமாக நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மொத்த அவருக்கும் ஒரு எனர்ஜி ஃபுல்லாக இந்த படத்தில் போட்டிருக்காரு. ஸோ நாங்களாம் வந்தோம், நடித்தோம், ஒரு ஓகே ஃபைன் வேல்ஸ் கிட்ட நம்ம போய் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பட் முழுக்க இவரோட டேலண்ட்டு, இவரோட படைப்பு அண்ட் அது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் இவர்கிட்டலாம் இங்கிலீஷில் பேசி இதெல்லாம் சொல்லி இப்போ வேலையை வாங்குறதுக்குள்ள ஸோ பட் உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காருன்னு வச்சுங்க. பட் நம்ம சேயிங் அதெல்லாம் இன்னொரு வெள்ளைக்காரங்க ஹீரோயின் இருப்பாங்க, மெட்டில்டான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த கதை வேணா சொல்லுங்கள் சார் நீங்கள். அவங்க இந்த நேரத்தில் சொல்லாமான்னு தெரியல. பாதி நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு அவங்க காணாமல் போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. ஐயோ. ஸோ அது எங்களுக்கு ஒரு பயங்கரமான எவ்வளோ கஷ்டங்கள் இவர் ஃபேஸ் பண்ணார். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ஹீரோயினை இது பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப எல்லாத்தையும் ரீஷூட் பண்ணி ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதெல்லாம் அந்த செட்ஸு, அப்புறம் ஒரு டைரக்ஷன் மட்டும் இல்லை, ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி மட்டும் இல்லை, ஒரு ஆர்ட் டைரக்டராக கூட இருந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு கிராஃபிக்ஸ் அனலைசரு இப்போ பாருங்கள், கதை ஆரம்பிக்கும் போது கூட சார் இந்த ஹோர்டிங்கு அது மார்க்கெட்டிங்கும் போய் பூந்துட்டார் இப்போ. ஸோ அதனால் நாங்கள்லாம் ஓகே நடித்தோம், இது பண்ணோம், எல்லாமே ரைட்டு. பட் ஒரு டைரக்டருக்கு படம் போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகிற வரைக்கும் அவரோட படைப்பு, இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் இவ்வளோ உண்மையாக உழைச்சிருக்கிறாங்க, எல்லாரும் போய் அந்த மக்கள்கிட்ட போய் இன்றைக்கி சேர்க்கணுங்கிறதுல இன்னும் வரைக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு சரியாக தூங்க கூட இல்லை அவர். ஸோ நாங்கள் கூட போய் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறோம். பட் ஐ திங்க் ஒரு டைரக்டருக்கு தான் தெரியும் அந்த ஒரு குழந்தை எப்படி பிறந்ததுக்கப்புறம் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுங்க அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே இருக்கார். ஸோ நிச்சயமாக அவர் கஷ்டப்பட்டதுக்கு நிச்சயமாக அவர் நம்ம கேமராமேன் தீபக்னு சொல்லி எல்லாரும் உண்மையிலே ரொம்ப உழைச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல அதுக்கான ஒரு அவுட்கம் வரணும். படத்தில் மேக்கிங்காக இப்போ நம்ம ஹாலிவுட் படம் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் லைட் எரியுது சார். லைட்டிங்கில் பயங்கரமாக விளாண்டுருக்காங்க. ஒரு லேடி கண்ணை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க, அங்கே சூரிய வெளிச்சமும் இருக்கு, இந்த பக்கம் லைட்டும் எரியுது. அதான் அந்த 7 பிளானட். ஸோ பயங்கரமாக ஒர்க் பண்ணிருக்கீங்க லைட்டிங்க்குன்னு குறிப்பாக ஏதாவது? அது அந்த பெருமை இந்த படத்துடைய கேமராமேன் தீபக் குமார் பதின்னு சொல்லிட்டு அவர் நிறைய டிடி ரிட்டர்ன் சந்தானம் சாரோட படம், அதுக்கப்புறம் தமிழுக்கு என்ன ஒன்றை எழுத்தவும், அந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் நிறைய வெற்றி படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒரு சிலருக்கு அவங்களுடைய முழு திறமை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சில படங்கள் அமையும். அப்படி இந்த அகத்தியா படத்தில் 2 பீரியட் இருக்கிறதால, ஒன்று இன்றைக்கி இருக்கிற ப்ரெசன்ஸ் பீரியட் ஒன்று, இன்னொன்று ஒரு பீரியட் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி 1940 நடக்கிற ஒரு கதை. ஸோ இந்த 2 கலர் டோனுக்காகவும் அவர் ரொம்ப உழைச்சார். ஸோ அதுக்கு தனித்தனியான விதமான லைட் 2 தனித்தனியாக காட்டணுங்கிறதால ஸோ காஸ்டியூம்ஸ் கூட நீங்கள் பீரியடில் ப்ளூ டோன் நம்ம அவாய்ட் பண்ணணும். ப்ளூ காஸ்டியூம், ப்ளூ கலர், எங்கேயாவது ப்ளூ பெயிண்ட், ப்ளூ ஷேடு இல்லாத மாதிரியாக சீன்ஸ்லேயே ப்ளூ இருக்காது. ஸோ அதே மாதிரி இங்கே லைவ் வரும்போது க்ரீன் இருக்காது. ஸோ இந்த 2ஐயும் டோட்டலாக அவாய்ட் பண்ணி ஷூட் பண்ணதால் உங்களால் அந்த கலர் டோனை டிஃப்ரென்ஸ் பண்ணி அதை ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ இந்த லைட்டிங் அண்ட் அந்த கேமராவில் இருக்கிற அழகுக்கு காரணம் இந்த படத்துடைய கேமராமேன் டிஓபி தீபக் குமார் பதி. அதே போல் இப்போ நம்ம பார்த்த ட்ரெய்லர் இவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் எடிட்டர் ஷான் லோகேஷ். ஸோ அவர் ரொம்ப 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 படத்துக்கே பெரிய ப்ளஸ். ஏன்னா 2 பெரிய கதை சொல்கிறோம். ஒரு கண்டென்ட்டாக ஹாரரு, காமெடி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே இதில் இருக்கும். இது எல்லாத்தையும் கலவையாக கொண்டு அதுவும் படத்தோட லென்த் பார்த்தீங்கன்னா 2 hours 10 minutes தான். ஸோ ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ விஷயத்தையும் சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்கு அவருடைய அந்த எடிட்டிங். ஸோ அதை தாண்டி இதில் ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னா யுவன் சங்கர் ராஜா அவருடைய ரீரெக்கார்டிங். அது நிச்சயமாக நம்ம படம் தேட்டர் முடிச்சுட்டு வெளியில் வரும்போதில் அவருடைய சில படங்களில் அவர் ஒரு முத்திரை வைப்பார் தெரியுமா, யுவன்ஸ் RR தீம் மியூசிக் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அது இப்போ தலை அவருக்கு பண்ணியிருப்பார். அதுமாதிரி சில பேருக்கு மட்டும் அவர் அந்த அவருடைய முத்திரையை பதிப்பார். ஸோ இதில் ரொம்ப அவர்கிட்ட கேட்டு எப்படியா அந்த ஸ்டாம்பை கொண்டு இதில் வடிங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு செம்மையாக இருந்துச்சு. இதோட இதிலே ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சது. அண்ட் அந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காற்றின் அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு, மெலடியாக செம்மையாக இருந்துச்சு. அண்டு பிளாக் பார்த்துட்டு எனக்கு நானே 4 தடவை பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டீங்க.
ஸோ அகத்தியா நீங்க கன்சீவ் பண்ணும்போதும் இப்போ முடிச்சதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறமும் எப்படி இருந்துச்சு? சரி, இது அகத்தியா வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம். இது தேட்டரில் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ஒரு ஃபேமிலியோட எல்லாருமே போய் ஜனரஞ்சகமாக போய் பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்கும். தாராளமாக தைரியமாக கிட்ஸை கூப்பிட்டு போகலாம். நிச்சயமாக அவங்க கிட்ஸை வந்து ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் ஒரு அனிமேஷன் ஃபேக்டர் இருக்குது. அந்த ஒரு நம்ம வந்து ஒரு ரொம்ப டீசெண்டான ஒரு படம் இது. ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே போய் உட்காந்து பார்க்கும்போது அந்த ஒரு பாக்யராஜ் சார் ஒரு படத்தில் வந்து அந்த சில்லற காயின்லாம் எடுத்துக்கிட்டு போய் தேடுங்கப்பான்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எந்த மூமெண்ட்ஸும் இல்லாமல் ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம். ஸ்பெஷலி நான் ரொம்ப பெருசாக இதை வந்து ரொம்ப பயங்கரமாக யார் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன்னா, கிட்ஸு ஒரு 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 9 வயசுலேருந்து ஒரு 14 வயசு 15 வயசுக்குள்ள பசங்க வந்து உண்மையிலே ஐ திங்க் மேஜிக்காக இருக்கும். அந்த அனிமேஷன் இப்படி இருக்குது ஒரு கிட்ஸுக்கு வந்து கிராஃபிக்ஸ்னாலே ஒரு இதுதான். நான் அந்த டைம்லலாம் உண்மையில ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த ஒரு மம்மி படத்துலலாம் வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு வேன் ஹெல்சிங் மம்மி கிராஃபிக்ஸ் பண்ணவங்க வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பண்ணுறோம். அதோட கொஞ்சம் சாயல்லாம் இருக்கும். அதோட ப்ளக்கின்ஸ்லாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது உண்மையிலே எனக்கும் அந்த எட்வர்ட்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஒரு 13-14 மினிட்ஸு சீக்வன்ஸு. அதில் ஒரு 5-6 நிமிஷம் ஒன்லி பியூர் கிராஃபிக்ஸு. கொஞ்சம் நாங்கள்லாம் வந்து வேற ஒரு தருணத்தில் தெரியும். ஸோ ஐம் ஷுர் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் ரசிக்கவும் நாம குழந்தையா மாதிரி ரசிக்கவும் நிச்சயமாக. ஏன்னா உண்மைண்ணே சார், இப்போ இருக்கிற கிட்ஸை கூப்பிட்டு நிறைய படம் பார்க்க முடியல. அண்ணா ஒரு காயின் சொன்னீங்களே, இப்போ இருக்கிற படம்லாம் பஸ் கண்டக்டர் சில்லறை வாங்கி மொத்தமாக கொடுத்தணும். அவ்வளோ படம் ஃபுல்லாக அவ்வளோ சீன் வருது. ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம். நாளைக்கு அங்கே யோசிச்சு இவ்வளோ நேரம் தள்ளி கூட போடணும் அப்படி இது வந்து உண்மையை சொல்கிறேன். ஸோ மக்களை கூப்பிட்டு வந்து அதனால என்கரேஜ் பண்ணுவாங்க மக்கள். நம்ம ஆஃபீஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. டிஸ்கரேஜ் வேணா கூப்பிட்டு போனாங்க ஆளுக்காளு. இல்லை சொல்கிறேன், அந்த அளவுக்கு கிட்ஸ் தானே முக்கியம். இப்போ சித்தி பசங்க தங்கச்சி பசங்க எல்லாரும் கூப்பிட்டு வரல. சூப்பர்ண்ணே, கண்டிப்பாக. ஆஃபீஸில் இருக்கிறவங்க ரொம்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக எல்லாரும் போய் அப்புறம் நீ கூட பின்னாடி போங்களேன். நிச்சயமாக எல்லாரும் போய் ஃபேமிலியோட போய் பாருங்க. யாரையும் ஃபேமிலியாக வர மாட்டாங்க. அவங்க திறமையில அவங்கவுங்க ஃபேமிலி ஆயிக்கணும் தம்பி. ஆனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவேன். சரியா? சரி, இப்போ இதுக்கு அழுத்தி அதுக்கு ஒரு அண்டர்லைன் போடுங்க. ஓகே, நீங்க 2 பேரும் இந்த பயணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 டிகேட்ஸ்க்கும் மேல சினிமாக்குள்ள இது சாதாரணமா அமைஞ்சிடல. எந்த வெற்றியும் சாதாரணமானது இல்லை. அத்தனை வெற்றிகளை தாண்டியும் சில தோல்வியா அதுக்கப்புறம் திருப்பி இப்படி போயிட்டே இருக்கோங்க. இதில் நாங்கள் சும்மா அப்படி இந்த உட்காந்து ஆல்பம் புரட்டி பார்ப்போம்ல ஹாலில், அந்த மாதிரி சில ஃபோட்டோஸை அப்படி புரட்டி பார்க்கணும்னு நினைக்கிறோம். அப்போ நடந்த விஷயங்களை பேசணும்னு போகலாமா? எஸ். நானா சார் அது பல்லாம் இது சேரன் பாண்டியன் சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன் சார். சேரன் பாண்டியன்ல அற்புதமான பாட்டு வேறனே அது. செல்ல சின்ன தங்கையே செல்ல தங்கையே கண்ணு கலங்குது. அந்த சாங்ல வந்து நான் சும்மா ஷூட்டிங் ஸ்பாட்ல சமோசா சாப்பிட போனேன் சார். ஸோ அப்போ வந்து சரி KS ரவிக்குமார் சார் பார்த்துட்டு பையன் நல்லா இருக்கிறானே, சரி ஓகே ஒரு மான்டேஜில் வந்து டக்குன்னு ஒன்று கட் பண்ணுவோம். சரத்குமார் சார் வந்து ஒரு இமேஜினேஷனில் வந்து அவர் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் ஆகி அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு 5 செகண்ட் ஷாட்டில் வந்திருப்பேன் இதை. ஸோ இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ அப்பியரன்ஸ். ஆமாம், 96 இதுக்கு முன்னாடி இன்னொரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன், பெரும்புள்ளியில். அதில் வந்து ஒரு ஐயர் பையனாக வந்திருப்பேன். எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சலாக ஒரு மெசேஜ் ஒன்று போடுவாங்க. அதில் ஆக்சுவலாக தேடணுன்னே பெரும்புள்ளியோட ஒரு கிளிப்பு கூட இல்லை, எங்கேயுமே இல்லை. மேபி உங்கள்கிட்ட தான் கொடுங்க. பட் இது எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த சூரிய வம்சத்துல தான் ஆக்சுவலாக சரத்குமார் சார் மேலே, ஆனால் அப்பவே அதுக்கு முன்னாடியே யானை சவாரி பண்ணவர் இவர் தான். ஆமாம், அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அந்த பையன் தான் நானும் நினச்சிட்டு, அது பையனே இல்லை, அது ஒரு பொண்ணு அது. ஸோ அதனால அடுத்த டிஜே வரல சார், வேற ஒரு பையன் தான், கொஞ்சம் லேட் ஆகும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஸோ முதல் முறையாக ஸ்க்ரீனில் வித் நேமோட ஃபோட்டோவோட அந்த டெபியூன்றதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஆசையா இது யார் திரும்ப டைரக்ட் பண்ணாங்க இந்த படம்? நீ சொல்லு. கேட்கணும் ஆசைப்படுறேன், இல்லைன்னா இப்பயே சொல்லிடுறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பயங்கரமா காமெடி மூலமா ரசிக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய ரவிமரியா சார் தான் இந்த படத்தினுடைய. அதான் அவரோட டெபியூ ஃபிலிம். அதான் அவரோட
சார் இல்லைங்க, பட் இல்லைண்ணே நீங்க சொல்லுங்க. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய என்னடா இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்கனால அப்படியே ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி மலையில இருந்து குதிக்கணும் எப்படின்னு ஆவி பிடிக்கிற மாதிரி எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருந்தேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த போஸ்டர்லாம் உள்ளே போய் பார்க்கும்போது உண்மையிலேயே கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அந்த தண்ணியிலேருந்து அப்படியே வெளியெல்லாம் வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பர். ஸோ கொஞ்சம் வெக்கமாக தான் இருந்தது. அப்போது என்ன ஒரு 19 வயசு தான் எனக்கு அப்போது. ஏதோ நான் படித்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிற வயசில் என்னை வந்து இந்த மாதிரி சினிமாவில் நடிக்க வச்சோன்னே கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்தது. என்னடா இது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு அப்போ வரைக்கும் கூட நம்பிக்கை இல்லை நான் ஒரு ஆக்டரு அப்படின்னா, கான்ஃபிடென்ஸே இருக்காது. ரெண்டாவது படம் தித்திக்கிதே பண்ணும்போது கூட எனக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ஸே இல்லை. எனக்கு நான் முழுமையாக ஒரு அளவுக்கு ஓகே நான் ஒரு ஆக்டரு அப்படிங்கிறது வந்து ராமில் தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் எனக்கு தெரிஞ்ச அடுத்த கிளிப்பிங்லலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து இந்த ஃபஸ்ட் டைம் இந்த ஆவி பிடிச்சி வெளியே வரும்போது கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா சீனியர் ஆக்டிஸ்ட் இருப்பாங்க. விஜயகுமார் சார்லேருந்து ஸ்ரீவித்யா மேம்லேருந்து எல்லாருமே, ரமேஷ் கண்ணா, அப்புறம் லைக் 2-3 கேரக்டர்ஸ் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப் வச்சா தான் நடிக்க வரும். இப்போ யாருமே இல்லாமல் தனியாக அந்த க்ளோஸ்அப்பு அப்புறம் இது அப்படின்னா தான் கொஞ்சம் வரும். கொஞ்சம் யாராவது மக்களை பார்த்துட்டேன்னா சுத்தமாக வராது. எல்லாத்துக்கும் ப்ராம்ப்ட் தான் எடுப்பேன். நீங்கள் சார் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்களேன். சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா போயிட்டு இருக்கு சார். இப்படி தான் பேசுவேன். எனக்கு மைண்டில் வரவே வராது சுத்தமாக. என்னால் டைலாகும் வராது, ஒன்றும் வராது, மைண்டில் நிற்காது. பட் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு டேக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 டேக்கு 15 டேக் தான் எடுப்பேன். ஸோ அப்போது நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் சார். இதே சாங், இந்த சில்லு சில்லையான்னு ஒரு சாங் இருக்கும். திரும்பி அப்படின்னு சொல்லி அதுல குழந்தை வயசுல ஒரு எப்படி போடா. ஆமா, இந்த மாதிரிலாம் காமெடிலாம் பண்ணியிருப்போம். அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஃபிலிம் ரோல் தானே சார். அப்போ வந்து ஒரு 25,000 அடி சாப்பிட்டேன் சார். இப்போ ஷூட் பண்ணாங்க. ஒரு படத்துக்கு வந்து மொத்தமாகவே ஒரு 50,000 அடி தான் ஆகும். நான் வந்து 4 நாளோ 5 நாள் சாங் பண்ணேன். அதுல 25,000 அடி அவுட்டு. ஸோ ஒரு ரோலுங்கிறது வந்து எப்படின்னா ஒரு 8,000 ரூபாய், 8,500 ரூபாய், 400 அடி தான் இருக்கும். அதில் அந்த மாதிரி 25,000 அடி அடிச்சு பின்னிருக்கிறேன். டைலாக் வரல, இது வரல, டான்ஸ் சரியாக வரல. ஸோ போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க சார். இந்த மாதிரி அப்பா கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சார் இந்த மாதிரி 25,000 ஃபீட் அப்படியே பார்க்குறாரு. டேய் எங்கள் அப்பாவுக்கு கூப்பிடு அவனை கொஞ்சம் அப்படின்னாங்க. கூப்பிட்டு என்னப்பா ப்ரொடக்ஷனில் சாப்பாடுலாம் கொடுக்குறது இல்லையா அப்படின்னு. இல்லை கொடுக்குறாங்களே, அப்போ எதுக்கு ஃபிலிமாக தின்னு இருக்கிறது அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி பல லாஸ்லாம் பண்ணியிருக்கிறேன்னா. ஸோ பட் ஐ திங்க் அது இனிமேல் அந்த மாதிரிலாம் இப்போ லாஸ்ட்டாலாம் கொஞ்சம் நிறைய ஒரு டேக்கில் முடிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன் சார். அதையும் சொல்லிடுவோனே. சொல்லி ஆகணும். அங்கேயே நிற்காம அங்கேருந்து ஓடி இங்கே வரலையும் இருக்கலாம். அன்னைக்கு நீங்கள் ஆவி பிடிச்சிங்க, இன்னைக்கு ஆவி உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. பிளாக் அகத்தியா அண்ணன் சொல்றாரு. தெனாவட்டு படத்தெல்லாம் ஒரு டைலாக் டெலிவரி ஒன்று இருக்கலாம் சார். அதான் டிவியில் சண்டே எவ்வளோ ரசிச்சிருக்கேன் தெரியுமா? அது ஒரு சீன் வில்லன் முன்னாடி அருவா எடுத்துட்டு, உனக்கு ஃபுட்பால் விளையாடுறேன், கிரிக்கெட் விளையாடுறேன், கபடி விளையாடுறோம், அருவா விளையாட தெரியுமா, அருவா விளையாட என்ன தெரியுமா சொல்லிட்டு ஒரு லென்த் டைலாக் வரும். அதெல்லாம் ரசிச்சிருக்கேன். பாட்டு பண்ணிடலாம் அதில். அப்படியா? அந்த மாதிரிலாம் செம்மையா இருக்குன்ற சார். சூப்பர். அடுத்த மெமரி. 2 டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நல்லா படித்து வாழ்க்கையில் உருப்படுற ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ். 2க்கும் உதாரணமா நீங்க இருந்திருக்கீங்க. ஆமா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் தேராதூன்ல தான் ஷூட் பண்ணது. எனக்கு வந்து நான் இந்த படத்துக்கு வந்து நான் நிறைய படம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அப்புறம் வந்தான் வென்றான், இந்த மாதிரி 4-5 படம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப சூப்பர்பான சீக்வன்ஸ். ஐ திங்க் நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஆனாலும் திரும்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் சார் கூட என் பேண்ட்டை தான் பார்த்துன்னு இருக்காரு பாருங்க. ஏன்னா அந்த சீன் வந்து பேண்ட் வைக்கிற மாதிரி எடுத்தோன்னே அப்போ தான் இல்லையா நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. வந்தவுடனே இந்த மாதிரி பேண்ட்டை கழட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சரி இல்லையானெல்லாம் வருது, நான் ஸ்ரீகாந்தை சொல்கிறேன், இல்லையானெல்லாம் வருதுப்பா அசிங்கமாகிடும், தயவுசெய்து போயிட்டு இந்த படத்தில் இவனுக்கு வந்து ஏதோ ஜட்டி கொடுத்துருக்குறாங்க, நம்ம போய் ஏதோ கொஞ்சம் பாக்ஸர் ஷார்ட்ஸ் போட்டு வந்துடுவோம். ஸோ டக்குன்னு ஷார்ட்டில் வந்து டக்குன்னு அவத்துலாம் அவர் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் இதுக்குன்னு சொல்லி 2 பேரும் ஒரு பாக்ஸர் ஷார்ட்ஸ் வாங்கிட்டு 2 பேரும் போட்டு ரெடி, ஓகே ரெடி, டேக் அப்படிங்கிறாங்க. டேக்குனோன்னா அப்படியே பேண்ட் ஆகுறோம். பார்த்தா பாக்ஸர் ஷார்ட். சங்கர் சார் போனால் ஷூட்டிங் நின்றுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு. இது என்னது இது என்ன நம்ம தான் பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா இவர் ஸ்ரீகாந்த் சார்கிட்ட. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்றாரு. சார் இந்த காஸ்டியூம்ஸ் அப்படின்னு. என்ன சார் காஸ்டியூம்ஸ்? இல்லை வேறு காஸ்டியூம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. இல்லை சார் இது இப்படி என்ன நீங்களே போட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் போய் மாற்றிட்டு வந்துடுங்க அப்படின்னா திரும்ப போய் மாற்றிட்டு வந்தால் திரும்ப அந்த சட்டிலே கொஞ்சம் இவ்வளோ தூரம் இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரில அது. ஸோ அதில் இருக்கும்.
இல்லை சார் வீக்கட் வேணுங்கிறாங்க. சார் எந்திரிச்சோன்னா அது ஆக்வர்டாக இருக்கணும் அப்படின்னு. சார் நான் அப்படியே நானும் சொல்லிட்டு சரி வா போடு அப்படின்னோடனே ரெடி டேக் அப்படின்னாங்க. அப்படின்னு அவுத்துட்டோம் 2 பேரும். அவுத்தோன்னா விஜய் சார் வந்து சிரின்னு சிரிக்கிறார். கிளிஸ்ரின்லாம் அவர் ஃபுல்லாக கிளிஸ்ரின்லாம் போட்டு ஃபுல்லாக அப்படியே 2 கட்டி பிடிச்சிட்டு பாஸ் ஆகிட்டிங்கடாங்கிற மாதிரி ஃபுல்லாக பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார். நாங்கள் ஏதோ இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணதில் டேய் ஜீவா அங்கே பாரு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு, நான் வந்து எப்போ பார்த்தாலும் நீ சிரிப்பேற்றி விட்டுனே இருக்கிற, இது ரொம்ப முக்கியமான சீன், நான் பர்ஃபார்ம் பண்ணும், அதுவும் அழுகுறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை, இருக்கும்போது நல்லா நடிக்கவே முடியாதுப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி காமெடிலாம் பண்ணோம். அப்புறம் ஸோ தட் இஸ் வாட் இஸ் அபவுட் இது. என்னென்ற போனே எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு சீக்வன்ஸே இது தான் ஷூட் பண்ணுறோம். நாங்கள் 2 பேரும் நைட்டியில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் இந்த பின்னி மில்ஸில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் ஒர்க் அஹமத். அவர் வந்து அவர் லைஃப்பில் பண்ண கூத்தெல்லாம் வந்து நம்ம இதில் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய ரெஃபரன்ஸ் இன்றைக்கும் ஸ்டேட்டஸாக ஷேர் பண்ணுற நிறைய ரெஃபரன்ஸ் வந்து என்றென்றும் புன்னகையிலேருந்து எல்லாரும். அப்போ இந்த படம்லாம் பண்ணும்போதெல்லாம் நிறைய பேர் ஒத்துக்கவே இல்லை. என்ன இது 3 பசங்க ஏதோ ஒரு இது என்ன இதெல்லாம் கதையா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களெல்லாம் ஒரு மாதிரி கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே போராட்டம் தான். நமக்கு ஏதாவது ஒரு புது கதையை போய் எஸ்எம்எஸ் எடுத்துகிட்டு போகும்போது கூட இதெல்லாம் என்னது இதுங்கிற மாதிரி தான் ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க்காகவே கேட்பாங்க. நம்ம மேக்ஸிமம் ட்ரெண்ட் செட்டராக இருக்கணும். நிறைய இது பண்ணியிருப்போம். இங்கிலீஷ் படம் பார்த்துருப்போம், ஹிந்தி படம் பார்த்துருப்போம். ஏன் அவங்களாம் பண்ணுறாங்களே ஏன் நம்மளும் பண்ணுவோம். இதெல்லாம் ஹெவிலி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் இந்த தில் சாத்தா இந்த மாதிரி. சரி நம்ம ஊரில் ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும், 3 ஃப்ரெண்ட்ஸு லைக் இந்த செகண்ட் ஹாஃபில் தான் லவ்வே வரும். இதிலலாம் த்ரிஷா அவங்களோட ஒரு பயங்கர ஒரு ஃபேரியாக இருக்கும். So I think one of the best teams I've ever worked, Ahmed, Madi, and obviously Tamil Kumaran sir இருக்காரு, அவர் நம்ம லைக்காவோட இது. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஆப்வியஸ்லி சந்தானம் வந்து ஃபுல் ஃபார்மில் இருந்தார் அப்போ. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து ரொம்ப மூவ் பண்ணது வந்து சந்தானம் தான். நாங்கள் கூட ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் தமிழ் குமரன் சார்கிட்டங்கிறது வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சு போய் அவர் படமாக போய் பிச் பண்ணார். பட் இப்போ சந்தானம் தான் ரொம்ப சீனில் இன்வால்வ் ஆகி இது பண்ணி இந்த ப்ராஜெக்டை ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது சந்தானம் தான். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாத்துலேயும் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கணும்னு. மல்டி ஸ்டாரர்லாம் இப்போதான் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் மல்டி ஸ்டாரருக்கு தயங்கவே இல்லை. ஏன்னா எந்த விதமான ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி கூட இல்லை. அதுதான் அது காரணம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோங்க இந்த மாதிரி ஒரு டீம். நான் உண்மையிலே சந்தானத்தை மிஸ் பண்ணுறேன். இந்த இன்டர்வியூ மூலமாகவே சொல்கிறேன். நாங்கள்லாம் இந்த சென்னை பசங்கள்ல, ஸோ அவர் ஒரு போலீஸ் சொல்லுவோம், நம்ம டீ நகர். ஸோ அதனால் அந்த டக்குன்னு நேச்சுரலாக வர ஒரு விஷயம். மச்சான் சாரி கேட்குறேன் மச்சான், அப்புறம் கூட சேர்ந்து ஜாக்கெட்டை வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. இது எல்லாம் சென்னை பசங்க பேசுகிறது இது. ஸோ இந்த காம்போ நானே உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நடித்த படம் நீதானே என் பொண்ணு வசந்தம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு சின்ன காலேஜ் போர்ஷன் அதில் அவர் வருவார், இதெல்லாம் பண்ணுவார். ஸோ அதில் அதுக்கப்புறம் அப்படியே ஆமாம் அதுக்கப்புறம் அவர் ஹீரோ ஆகிட்டார். அண்ட் வினய் வில்லன் ஆகிட்டார். ஸோ நான் கொஞ்சம் வேறு மாதிரி படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி எங்களுக்குமே உங்களோட காம்போனா எல்லாருமே இப்போ வரைக்கும் டெம்ப்ளேட் தாண்டி பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த படமாக இருக்கட்டும், சிங்கம்புலியாக இருக்கட்டும், எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும். செட்டுக்கு வரும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நான் சிவமனசு சக்தியில் ஃபஸ்ட்டு இவர் சந்தனம் தான் சொன்னாங்க. நான் சொன்னேன் சந்தானம் யாருன்னு எனக்கு தெரிலங்க, எனக்கு செட் ஆகுமான்னு தெரியாதுங்க, நீங்கள் வேறு யாரா நம்ம எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ 2-3 பேரை சொன்னேன்னா, இல்லைங்க நீங்கள் ஒரு நாள் பாருங்கள் அப்படின்னா அந்த சோமசுந்தரபுரமில் குட்டிச்சவத்து சீனில் வந்து பண்ணோன்னே ஒரே டேக்கில் செட் ஆகிட்டோம் 2 பேரும். என்ன மச்சா ஸ்கூல் பிள்ளை சொல்கிற மாதிரி பயங்கரமாக ஒப்பிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் அந்த வே ஐ ரியாக்ட் அது இதுன்னு அப்படியே சூப்பராக போயிடுச்சு. சந்தானத்துக்குமே தெரியல இந்த படம் இவ்வளோ ஃபன்னாக வரும் அப்படிங்கிறது. அவருக்கு கல்ட்டாக மாறிச்சுங்கிறது வந்து அவரே ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அதை வந்து ஃபீல் பண்ணாரு. அப்படி இருக்கேன். எஸ், ஸோ நிறைவான மெமரி ஃபார் ஜீவான. இது வந்து ஏதோ 20 years சேலஞ்ச் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலே வேற ஜென்ரேஷனல் சேலஞ்ச் இது. அதாவது ஜீவானே வித் அவங்க அம்மா, இப்போ அவங்க பையன் வித் அவங்க அம்மா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு ஃப்ரேமிங். எஸ், இது துபாயில் வந்து எங்கள் அம்மாவும் நானும், எங்கள் அப்பா வந்து அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணது வந்து ஸ்டார்டட் ஆஃப் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபிட்டர் தான். அது இல்லாமல் ஒரு பேமெண்ட் ஏதோ ஒரு மலையாள படத்துக்கு ஏதோ பேமெண்ட் வரலன்னு சொல்லி தான் சும்மா துபாய்க்கு போனார். துபாய்க்கு போய் அதுலேருந்து அப்படியே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஒரு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு பெரும்பாலும் இருக்கிற எல்லாம் ஒரு அவுட் ஆஃப் 100 ஃபிலிம்ஸில் வந்து ஒரு 95 ஃபிலிம்ஸ் 96 ஃபிலிம்ஸ் வந்து மலையாள ஃபிலிம்ஸ் வந்து அப்போ தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ அப்படியே பிஸ்னஸ் ஆகி அதுக்கப்புறம் அம்மாவும் ஒரு வேலை ஷி வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங்.
அண்ட் நானும் அங்கே ஐ திங்க் அங்கே ஒரு 2 years இருந்தேன். நான் அந்த ப்ரீகேஜி இதெல்லாம் கொஞ்சம் போய் படிப்பேன். இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. இந்த ஃப்ளாட்டு இங்கே இருக்கிற இது வந்து அஸ்ரானி ஏதோ மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அது எதிர்க்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். போனோடனே ரப்பரு, பென்சிலு, ஷார்ப்னர்லாம் திருடிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மெமரிஸ்லாம் கோராக இருக்குது. தென் ஆப்வியஸ்லி இது வந்து 83 துபாயில் திருட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போவே நாங்களாம் அந்த வேலையை பார்த்துருக்கோம். எஸ், இது வந்து 83 படுத்தும் போது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு 20 days இருந்தாங்க. ஸோ அப்போது அவங்க கொஞ்சம் நார்த் இந்தியனில் எங்கள் ஒய்ஃபு. ஸோ அதனால் அந்த எல்லாம் ஹிந்தி ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க பயங்கர எக்ஸைட்டடு. எல்லாருமே அவங்க எல்லாம் பஞ்சாபி பேசுறது அப்போதான் தெரியுது. ஏன்னா உங்க ஆளுங்கன்னா ஒரு வேற மாதிரி எக்ஸ்ட்ரா சப்பாத்திலாம் வைக்கிற, எக்ஸ்ட்ரா ரைஸ்லாம் வைக்கிறங்கிற மாதிரி. ஸோ அப்போ ஒரு ரொம்ப கோர் மெமரி அது. எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரி. இன்ன வரைக்கும் என் பையனும் அது வந்து ரொம்ப ஒரு சூப்பர் ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் உண்மையிலே அந்த 83 crew எங்களை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கோர் மெமரி. ஐடியா இருக்கா ஹிந்தி படம் நடிக்கணும்னு? நான் தான் நல்லா இருக்கிறேன். நீங்க தான் நல்லா இருக்கீங்க. நான் தான் நல்லா இருக்கிறேன். ஹிந்தி படத்தை நடிக்கலாம் ஐடியா இருக்கானே? ப்ரொடியூஸ் பண்ணனா 100%. புரியல? நீ ப்ரொடியூஸ் பண்ணனா 100% ஏன் நடிக்க போக மாட்டோம்? ப்ரொடியூஸ் பண்ண இந்த கம்பெனியே வந்துட மாட்டேன். ஓகே. ஸோ அடுத்து பாவிஜயன். எஸ். ஸோ ஞானப்படம், அந்த படத்தில் பாக்யராஜ் சார்னுடைய இயக்கத்தில் அவரோட இசையில் முதல் பாடல் உங்களுக்கு எழுதுறதுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அங்கே தான் அறிமுகம் அப்படின்னு. இதை பார்த்தப்போ எப்படி இருந்துச்சு? அந்த பாட்டு ஆக்சுவலாக படத்தில் வரலன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், அப்போ கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஆனால் பேர் வந்துருச்சு, அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படி? ஆமாம், அது ரொம்ப எனக்கு இது எப்படி பிடிச்சிங்கன்னு தெரியல. அந்த ரொம்ப அற்புதமான ஒரு ஃபோட்டோ இது. ஏன்னா இந்த ஒரு நாளுக்காக தான் பல ஆண்டுகள் தவம் இருந்த ஒரு காலகட்டம் அது. ஏன்னா நான் வந்தப்போ பாருங்கள், எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான். புலமை பித்தன் சார், காளிதாசன், இந்த பக்கம் வைரமுத்து சார், இந்த பக்கம் வாலி சார், எல்லாருமே சீனியர்ஸ், ரொம்ப பெரிய. அப்போது நான் எனக்கு ஒரு 21 வயசு இருக்கும். அப்போது வந்து ஒரு பாட்டு எழுதணும்னு பாக்யராஜ் சார்கிட்ட வந்து, அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி முதல் பாட்டே என்னோடய ஃபஸ்ட்டு சாங்கே ஓசை இல்லாமல் வந்தது. அது ஓசை இல்லாமல் போச்சு, படத்துலேயே வரல அந்த பாட்டு. அப்புறம் பாக்யராஜ் சார் வந்து சரி உடுப்பா, நான் வேறு பாட்டு தரேன் அப்படின்னு இந்த படத்தில் வந்து மணிமாட குயிலேன்னு ஒரு பாட்டு கொடுத்தாரு. அப்புறம் மெரினா பீச் வரும் 2 பாட்டு. ஸோ அதுதான் இந்த படத்தில் ஞானப்படம்ல என்னுடைய முதல் படம். நான் இந்த படத்தை வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாரோடையும் கோயம்புத்தூரில் போய் கேஜி தியேட்டரில் இந்த படத்தை பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷோ நம்ம பாட்டு வந்திருக்கு அப்படின்னா அப்போ இந்த டைட்டிலை பார்த்து நாங்கள் மட்டும்தான் கைதட்டணும். ஏன்னா இன்றைக்கு வரைக்குமே கவிஞர்களுக்கு யாருமே கைதட்ட மாட்டாங்க. நீ திரையுலக வரலாற்றில் ஒரு கவிஞருக்கு கைதட்டுற தமிழ் சமூகம் இதுவரைக்கும் இல்லை, இனி இருக்குமான்னு தெரியல. அது ஒரு ஸோ அதை எப்படியாவது நம்ம ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பிடிச்சி மாற்றணும். சூப்பர் அப்படின்ற ஒரு சார் யாரெல்லாம் எழுதுறாங்களே சார், அவங்களுக்குலாம் பெரிய மெரிட்டே இல்லை சார். இப்போ சி ரைட்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கதை எழுதுறாரு அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான ஒரு கரெக்டான அங்கீகாரம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. அந்த ஊதியம் இல்லைங்கிறது தான் பெரிய இது. அதனால தான் பெரும்பாலும் நிறைய ரைட்டர்ஸ் எழுத மாட்டேன்றாங்க. ஆனால் தெலுங்குலையும் மலையாளத்துலையும் இருக்குது சார். எஸ், தெலுங்குலையும் மலையாளமும். தெலுங்கு பாரிச்சோரி பிரதர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட சேலரிலாம் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய். இது இங்க ஹை டைம் நினைக்கிறேன். இப்போ நல்ல கதைகள் தேடி இது ஒரு 10 வருஷமா இதை வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபங்க்ஷனில் கூட, ஒரு புத்தக ஃபங்க்ஷனில் கூட நான் சொல்லியிருந்தேன். இந்த டேரக்டர் அதான் அந்த எக்கனாமிக்ஸ் தான் அது. இப்போ ஒரு டேரக்டர்னா அதுக்கு ஒரு சம்பளம் டக்குன்னு மினிமமே ஒரு 25 lakhsன்னு வச்சுங்களேன். பட் ஒரு ரைட்டருக்குன்னா அந்த முழு கதை, அந்த டிஸ்கஷனு, அப்புறம் போகிறது, அதை எழுதுறது, அந்த ஹோல் 3 months ப்ராசஸ், அது மொத்தமாகவே 10 லட்ச ரூபாய் தான் நினைக்கிறேன். அதில் டிடிஎஸ் பிடிச்சி அதுலேயும் டிடிஎஸ் சாரமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ திங்க் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் இன்னும் நிறைய ரைட்டர்ஸை வந்து ஆனால் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக March 9 அன்னைக்கு நாங்கள் இதை அனௌன்ஸ் பண்ணலான்னு இருந்தோம். இப்போ நான் சொல்லிடுறேன். பிளாக் ஷீப்லேருந்து பிளாக் ஷீப் ஃபைன்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் ஒரு கதை களத்துக்கான ஒரு 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 டீம் கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டோரி ஃபேக்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ரொம்ப நானே வந்து லாஸ்ட் 4 இயர்ஸாக சொல்லிட்டு இருக்கிறேன். சூப்பர். அப்படிலாம் சொல்லி ஆஃபீஸ்லாம் போட்டு ஆரம்பிக்கவும் செஞ்சேன். ஓகே, டக்குன்னு அந்த சார் டேரக்டர் அவர் அவ்வளோ வாங்குறாரு சார்ங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ ஐ திங்க் நீங்கள் சூப்பர். ஸோ ரைட்டர்ஸ்க்கான ஒரு ஹப்பை கிரியேட் பண்ணுறோம் நம்ம பிளாக் ஷீப் ஃபைன்ஸ்ன்னு சொல்லி. உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூவ். ஏன்னா நமக்கு டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அந்த ஒரு ரைட்டரும் ஒரு டைரக்டர் தாங்க அது எல்லாம் சிவனு சக்தி மாதிரிங்க அது. அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா எப்படி ஹீரோ ஹீரோயின் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது அதெல்லாம் வந்து சார் அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் பாக்யராஜ் சார் இந்த மாதிரி இதுதான் கதை திரைக்கதை, டிஆர் சார் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் மொத்தமான எல்லா ஐ திங்க் அந்த நேரத்தில் அது ஒரு ட்ரெண்ட் அது. பட் அந்த ட்ரெண்ட்லேருந்து எல்லா டேரக்டர்ஸும் வந்து அதே மாதிரி நானே பண்ணணும் அப்படின்னு ஒரு நீங்கள் சொன்னதானே ரெகக்னேஷனும் கிடைச்சா அது தானாக அப்படி ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி உருவாகும். அப்படி உருவாக்க ட்ரை பண்ணேன். இல்லை, நான் எப்போவுமே என்னோட அடுத்த ஜென்ரேஷன் சினிமாவை நோக்கி வர்றவங்களுக்கு வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பிளாக் ஷீப் மூலமாகவும் இந்த ஸ்டில்லை பார்த்ததுக்கப்புறம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் வரும்போதே உங்கள் பிளாக் ஷீப்லேருந்து ஒரு டீமில் வந்து ஒருத்தர் சொன்னார், சார் எனக்கும் கவிதை எழுதுவேன் சார், நானும் பாட்டு எழுதணும் சார் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நிறைய பேர் நான் போகிற காலேஜில் அங்கங்கே சொல்லுவாங்க. நான் எல்லோரும் சொல்கிற ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு பாட்டு எழுதணும்னு சினிமாவை நோக்கி வராத அப்படிங்கிறத நான் சொல்கிற விஷயம். அப்படி வந்தீங்கன்னா பாட்டு எழுதுறத உன்னுடைய தொழிலாக வச்சுக்கிட்டு வராத, வேறு தொழில் பாரு. இதை வந்து ஒரு உப வேலையாக செய்கிறதா இருந்தால் இதை நம்பி வந்தீங்கன்னா இங்கே வந்து அவனுடைய வெற்றிக்கு உன்னுடைய வாழ்வாதாரத்தை இங்கே உறுதி கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் இப்போ யுவபாரதி, விவேகா இப்படி ஒரு டீம் இருக்கும் இல்லையா, இதுதான் தமிழ் சினிமாவுடைய கடைசி ஜென்ரேஷன் கவிஞர்கள். இதுக்கப்புறம் இது பெரிய வேக்கமாகிடும், இது பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் படிக்கவே ஆரம்பிக்கலைங்க இன்னும். நான் முந்தியெல்லாம் காலேஜ் போகும்போது கவிதை எழுதுறதுக்கு 10 பேர் உட்காந்துருப்பான். எங்கேயாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டாவது எழுதுவான், பொண்ணை பார்த்தா தான் எழுத முடியும். ஸோ அப்படி ஒரு குரூப் இருக்கும்ல. இன்னும் எந்த காலேஜிலும் கவிதை யாரும் எழுதுறதே இல்லை. எல்லாருமே யாரோ எழுதின கவிதையை நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை வச்சு அனுப்புகிறோம். ஸோ எழுத்துங்கிறது அப்படியே குறைஞ்சிருச்சு. ஸோ எழுதி அங்கேருந்து ஆரம்பிச்சு தானே அவன் கவிஞனாக பாட்டு எழுத வரணும். ஸோ அது பெரிய பயணம் இருக்குது. ஸோ அதுதான் இந்த பார்க்கும்போது தோணுது. அடுத்து ஸ்ட்ராபெரி என்னோடய டைரக்ஷன் முதல் படம். ஸோ நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு பாக்யராஜ் சார்கிட்ட சொல்லும்போது அவர் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நீ பாட்டு எழுதுறதுக்கு வந்த அந்த பாட்டு எழுதுறதுல ஒரு உயரத்தை அடைஞ்சிரு. ஏன்னா இதுதான் உன்னோட ட்ரீம், உங்கள் அப்பாவோட ட்ரீம். ஸோ இதை நிறைவேற்றிட்டேன்னு உனக்கு ஒரு மனசில் ஒரு நாள் தோணும்ல, அப்போ நீ ஒரு டேர்ன் எடு. அப்போ உனக்கு அந்த நீ டைரக்ஷனை பண்ணுறியோ, ப்ரொடியூஸ் பண்ணுறியோ, மியூசிக் டைரக்டர் ஆகிறியோ, என்ன வேணாலும் நீ பண்ணு அப்படின்னு என்னை அட்வைஸ் பண்ணி தான் அவருடைய ஸ்கூல்லேருந்து என்னை அனுப்பிச்சார். ஸோ அப்போது நான் ஒரு நாள் முடிவு பண்ண, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் முடிவு பண்ண ஒரு விஷயம் தான், ஓகே நம்மளுடைய டைரக்ஷன் கனவை ஸ்ட்ராபெரி மூலமாக செயல்படுத்துவோம் அப்படின்னு. ஸோ அது ஸ்ட்ராபெரி படம். சூப்பர். ஸோ ஸ்ட்ராபெரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்போது அதை விட ஸ்ட்ராங்காக அகத்தியா இன்னும் பெரிய முத்திரையை பதிக்கணும். அடுத்த மெமரி இது வந்து உங்களோட ஸ்க்ரீன் டெபியூ. ஆமாம் இல்லையா? ஸோ முதல் முறையாக ஞாபகங்கள் திரைப்படம். ஞாபகங்கள் வந்து உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வடுவாக பதிந்த ஞாபகம் தான் இது. அதே தான், நமக்கு தெரியாத வேலையை செய்யக்கூடாது. இதில் 2 விஷயம் எனக்கு தெரியாது சார். ஒன்று எனக்கு நடிக்க தெரியாது, இன்னொன்று ப்ரொடியூஸ் பண்ண தெரியாது. மீதி எல்லா வேலையும் தெரியும், கதை எழுத தெரியும், வசனம் எழுத தெரியும், எல்லாம் தெரியும். பட் நடிக்க தெரியாது, அதே சமயத்தில் ப்ரொடியூஸ் பண்ணவும் தெரியாது. 2மே ரிஸ்க்கான வேலை. ஆனால் அந்த 2 வேலையும் நான் செஞ்சேன் இந்த படத்தில். இது டைரக்டும் பண்ணீங்களா சார்? இல்லை சார், இது ஜீவன் இருக்கார்ல, ஆமாம், கேமராமேன். ஓகே ஓகே. ஸோ அவர் தான் டைரக்ட் பண்ணார். டைரக்டர், வெரி குட். ஸோ இது எனக்கு இந்த ஞாபகங்கள் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்த ஒரு படம். நடக்க தானே செய்யும். அந்த ஒரு பாடம் நமக்கு நாமே யாரும் எடுக்கலைன்னா கடவுள் நமக்கு நாமே எடுத்துப்போம், சொல்லிப்பான். ஸோ அப்படி ஒரு லெசன், ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி. அடுத்த ஞாபகத்துக்குள்ள போவோம். ரொம்ப முக்கியமான ஒரு மேடைன்னு நினைக்கிறேன் அது. ஆமாம் சார். இந்த மேடையில் வந்து கலைஞர் வந்து எனக்கு வித்தக கவிஞர் பட்டம் கொடுத்தார். ஸோ இதில் தான் என்னோட 12 நூல்கள் ஒரே மேடையில் கமல் சார் ரிசீவ் பண்ணார், வாலி சார்ட்டு, கலைஞர் வந்து பாக்யராஜ் சார் எல்லாம் இருந்து என்னுடைய எல்லாருமே என்னுடைய கனவு நாயகர்கள். என்னை குருநாதர் பாக்யராஜ் சார், கமல் சார், வாலி ஐயா என்னுடைய குரு. ஸோ கலைஞர் வந்து என்னுடைய ஒரு அபிமானத்துக்குரிய ஒரு தலைவர். இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த 12 நூல் ஒரே மேடையில் வெளியிடுறதுக்கான ஒரு பெரிய பாக்கியமும், அதில் அவர் வித்தக கவிஞர் அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுத்த ஒரு மறக்க முடியாத ஒரு வித்தக கவிஞர்னு அவர் வாயால் சொல்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாருக்குமே தெரியும். வெரி ஈக்குவலி வாலி சார் அவர் வந்து கவி வாரிசுன்னு ஒரு இடத்துல உங்களை சொல்லும்போது அது எப்படி? அது ஒரு அதெல்லாம் பெரிய பாக்கியமான விஷயம். ஏன்னா வாலி சார்லாம் நான் வந்து என்னுடைய 27 இயர்ஸில் சார் ஒரு 3000 பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு 3000 சாங்ஸ் தாண்டி இருக்குது. ஆனால் வாலி சார் 15000 பாட்டு எழுதியிருக்கேன். ஸோ ஒரு மொழியில் உலகம் முழுக்க கணக்கெடுத்தாலும் ஒரு மொழியில் 15000 பாட்டு எழுதுனா ஒரே கவிஞர் வந்து வாலி தான். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து அவருடைய வார்த்தையால் கலை உலக வாரிசு அப்படின்னு அறிவிக்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாக்கியம்தான்.
ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை. அந்த இன்டேக் இல்லாமல் அது வந்திருக்கா இல்லை சார்? 17,000 பாடல்களுக்கு வார்த்தைகள், அதுவும் அப்டேட்டடா எத்தனை காலகட்டங்கள் கடந்து, எத்தனை தலைமுறை கடந்து, ஜென்ரேஷனை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்து கடைசி வரைக்கும் பாட்டு எழுதியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், சிறப்பு, நிறைவானது. இது வந்து தமிழக அரசினுடைய அரசு விருது. எஸ் இல்லை சார், இது கண்ணதாசன் விருது. இது கலைமாமணியோர் இன்னொன்று, இது வந்து கண்ணதாசன் விருது. இது வந்து கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது தேர்வு பண்ணி கொடுத்த விருது. நம்ம இது வரைக்கும் பண்ணின படைப்புகள், பாடல்கள், இதை இவர்களுக்காக ஒரு அரசு அங்கீகாரமாக வந்த ஒரு பெரிய மறக்க முடியாத விருது. பக்கத்தில் சூப்பர் ஸ்டார் இருந்ததால் அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் அப்படின்றது. நான் அவர்கிட்டையும் அப்பயும் அவர் ஒரு வாழ்த்து சொன்னார். ஸோ 2 பெரிய மேதைகளுக்கு மத்தியில் அந்த விருது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ வித் தட் நம்ம அந்த மெமரியிலேருந்து எல்லோரும் அப்படி புரட்டி பார்க்குறப்ப எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கோம் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல சார். இது மாதிரி இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அகத்தியாவும் அதில் இடம்பெறணும்னு சொல்லி உங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அகத்தியா இப்போ வந்து நிறைய த்ரில்லர் வருதுண்ணே, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த பர்டிகுலர் விஷயம் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று யூஎஸ்பின்னு ஒன்று சொல்லுவோம்ல, ஒரு படத்துக்கான யூஎஸ்பி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அகத்தியா குழந்தைங்க பிடிச்சதை அதை சொல்லிட்டீங்க, வேறு ஏதாவது இருக்காது? கிராஃபிக்ஸ் ஒரு நல்ல ஒரு புதுசாக இருக்கும். இந்த கிராஃபிக்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, அதுக்கு அந்த கிராஃபிக்ஸோடு சேர்ந்து இது ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு சாதாரணமாக நம்ம இந்த கிராஃபிக்ஸ் படம் பேய் அது இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு சன் ஆஃப் சாயில் மேட்ரு இருக்குது. அதாவது வந்து சித்தர் அது இதுலாம் சொல்லாமான்னு தெரில, பட் இருந்தாலும் அது டக்குன்னு மக்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகிப்பாங்க அதுக்கு. இது வந்து இது நம்ம ஊர் படம்டா, இது நம்ம ஊர் படத்துக்கு, நம்ம ஊர் கதைக்கு, நம்ம ஊருக்கான வசனத்துக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு செம்ம கிராஃபிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு அதாவது இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறோம். பட் அது கொஞ்சம் சித்தர் அது இதெல்லாம் கொஞ்சம் நிறைய சன் ஆஃப் சாயில் மேட்டர் இருக்குது. சூப்பர் சூப்பர். பார்க்கறதுக்கு தான் பயங்கரமாக அப்படியே இண்டியானா ஜோன்ஸ் மாதிரிலாம் இருக்கும். உள்ளெல்லாம் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா இண்டியானா ஜோன்ஸை வந்து எப்படி ஒரு ஸ்பில்பர்க் இல்லாம அதான் எனக்கு அர்ஜுன் சார் அந்த கேரக்டர் சொல்லும்போது நான் ஒரு சித்த ஆராய்ச்சி பண்ணேன், ஆனால் அவருடைய தோற்றத்துக்கும் சித்த ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியான ஒரு அவர் ஃபாரின்ல படிச்சவர். ஃபாரின்ல படிச்சு இப்போ எப்படி கொஞ்சம் அமெரிக்கால எல்லாம் படிச்சுட்டு இங்க வந்து இந்த ஹோமியோ அந்த மாதிரி. நம்ம கணிதமேதை ராமானுஜம் எடுத்தோம்னா அவர் இங்கதான் இருந்தாரு, இங்கே தான் பிறந்து வளர்ந்தார். ஆனால் அவருடைய உடை தோற்றம் அப்படி இருக்கும். இப்போ ஜிடி நாயுடு எடுத்தோம்னா ஒரு நம்ம ஊருக்காரரு, ஒரு சயின்டிஸ்ட்டு, அவருடைய உடை தோற்றம் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் சூப்பர்ண்ணே. இந்த சித்தர்களை பற்றி நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு கிடைச்ச ஏதாவது பயங்கரமான ட்ரிவியா படத்துக்குள்ளே சொல்லியிருப்பீங்க நிறையா, அது இல்லாமல் நம்ம சித்தர்கள் அப்படி இன்னும் பேச ஆரம்பிக்கல, நிறைய படிப்புகள்லாம் வரல சித்தர்கள் பற்றி கேட்குறேன், அதனால இந்த படத்தில் அது ஒரு கோராக வச்சுருக்கோம். ஒரு வேறு பகுதியாக அந்த விஷயம் இருக்கும். சித்தர்கள் பற்றி நான் படித்த வரைக்கும் நிறைய இப்போ சமீபமாக அதுக்காக ஒரு பெரிய ஆராய்ச்சி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு சித்தர்களுடைய காலகட்டம் என்னவாக இருந்துச்சு. இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கோம். அது படத்தினுடைய நிறைவு பகுதியில் வந்து ஒரு ரோலிங் டைட்டில் 18 சித்தர்கள் பற்றி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நான் பார்க்கல சார், நானே போய் பார்க்கணும். அது நாங்கள் இது கிளைமேக்ஸோட நாங்கள் கொஞ்சம் இந்த ரா வெர்ஷன் பார்த்துருப்போம்ல, நம்ம ஃபுல் தியேட்டர் வெர்ஷன் இன்னும் பார்க்கல நான். ஸோ 18 சித்தர்கள் பற்றி அவங்கள பற்றி ஒரு சிறு குறிப்புகளாக 18 பேர் யார், அவங்க என்ன காலகட்டத்தில் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக அகத்தியர்லேருந்து ஆரம்பித்து 18 பேரை பற்றி ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது நாளைக்கு படத்துக்கு பிறகும் இதோட ரீல்ஸாக கட் பண்ணியோ இல்லை இது மூலமாக மக்களுக்கு சித்தர்கள் பற்றிய ஒரு அறிதல் அல்லது புரிதல் ஏற்படுறதுக்கோ அது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். என்னை பொறுத்தவரை சித்தர்கள் மோர் தேன் ஸ்பிரிச்சுவல், நான் என்னுடைய சின்ன புரிதலில் மோர் தேன் ஸ்பிரிச்சுவல் தேவர் எக்ஸ்பர்ட்ஸ். ஒவ்வொரு இந்த படத்தில் நாங்கள் ஒரு வசனமே வச்சுருப்போம். அந்த ஹீரோயின் கேட்பாங்க ஒரு இடத்துல, இது மாதிரி நம்ம ஊர்கள் சாமி இதை பற்றிலாம் சொல்லும்போது அப்போ ஒரு டயலாக் ஒன்று வரும். இப்போ பழனி அது படமாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் பழனி முருகர் சிலை அப்படிங்கிறது வந்து அது ஒரு கடவுள் கான்செப்டுங்கிறத தாண்டி அது வந்து போகர் அதை செஞ்சது, அது ஒரு ஆன்டிபயோட்டிக்கில் ஒரு மருந்தை வந்து அது ஒரு கலவையாக ஒரு 9 விதமான நவபாஷானத்தில் அது வந்து அவர் செய்கிறாரு. ஸோ அது ஆன்டிபயோட்டிக்காக அவர் வந்து ஒரு பல யுகங்கள் கடந்தும் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அது செய்கிறாரு. நம்ம சாமி மொத்தமுமே சயின்டிஸ்ட்டுமா அப்படின்பாரு. பெரிய சித்தர்கள் வந்து காவி உடை அணிந்து சாமியார்களாக கடும் தாடி வளர்த்து தெரிஞ்சவங்க கிடையாது. அவங்க ஒவ்வொரு துறையிலையும் ஒரு சயின்ஸை வந்து அவங்க ஆன்மீகமாக கன்வெர்ட் பண்ணாங்க. நிச்சயமா. இன்னும் மதிகட்டான் சொல்லையிலலாம் போகருடைய லேபுக்கான அறிகுறி எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு ஆராய்ச்சி கூடத்துக்கான.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டிருக்கோம். ஏன்னா ரொம்பவும் பண்ணாலும் அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சவுத் இந்தியா தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மேட்ரு அவர் பயங்கரமாக பிடிச்சிருக்காரு. பட் இதை வந்து அப்படியே நம்ம சொன்னோன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடுங்கிறதுனால அதுக்கு ஒரு ஹாரர், ஒரு தீய சக்தி, ஒரு இது இந்த தீய சக்தி பாண்டிச்சேரி, பிரான்ஸ், ஏஞ்சல், டெவில் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஸ்கேரி ஹவுஸ், அதில் வந்து ஒரு பியானோ. நீங்க இங்கே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கல்ல 4 பேர், அவங்கள பார்த்தே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸ்பாட்ல இவங்கெல்லாம் பார்க்குறப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் ஏன்னா அதே ஒரு கலை தானே அந்த ஸ்கேரி ஹவுஸுங்கிறது தான். படமாக பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபெயில்டு ஆர்ட் டைரக்டர் தான் இந்த கதை. அந்த ஒரு ஆர்ட் டைரக்டர் ஃபெயில் ஆகிடுவார். ஃபெயில் ஆனவுடனே ஒரு திடீர்னு ஒரு ப்ரொடக்ஷன், இப்போ அது ஆர்ட் டைரக்டருங்கிறது சொல்கிறத விட ப்ரொடக்ஷன் டிசைனர், அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனரை நம்பி ஒரு ஆர்ட் டைரக்டராக இருந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணோன்னே அந்த படம் நின்று போயிடும். அது ரொம்ப சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். இப்போது அது பயங்கரமாக நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸும் ரிலேட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்புறம் அதை வந்து எப்படி வந்து ஒரு ஃபெயில்டு ஒரு படத்தை வந்து எப்படி அது வந்து ஒரு ஸ்கேரி ஹவுஸாக மாற்றி அது வந்து எப்படி அதை ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறோம், அதுலேயும் வர பிரச்சனைகள், அதுலேருந்து வர இதுதான். ஸோ அதனால் ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கக்கூடிய ஒரு கதை, எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு 10 மினிட்ஸும் ஒரு பேங்க் வந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டும் இன்வால்வ் இருக்கிறாங்க. ஸோ எங்கேஜிங்காக இருக்கும். நீங்கள் எழுதி வச்சிருக்க மாதிரி தான் ஜெயிக்கிற வரைக்கும் தோக்கலாம்னு எழுதியிருக்கீங்களே, அது மாதிரி அது ஒரு முதல் தோல்வியில் தான் அவருடைய பயணம் ஆரம்பிக்கும் அந்த கதையில். சார் கொஞ்சம் அவரோட ஃபர்ஸ்ட் படத்தோட இதெல்லாம் வச்சு அவரெல்லாம் ஃபுல்லாக அந்த மைண்டில், அதாவது இந்த பாடல் வரலன்னு சொன்னீங்களே சார், அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தானே வரும். ஏன்னா இந்த படத்தில் ரொம்ப மோட்டிவேட்டிங்கான டைலாக் இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி நான் படம் நடிக்கும்போது நான் பேசுகிற மாதிரி இருக்காது, எனக்காக பேசுகிற மாதிரி இருக்கும். அது அவர் மைண்டில் வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்கு. அவரோட வாழ்க்கையில் நிறைய பேர் அவர் இந்த மாதிரி தான் வாழ்த்து இருக்கிறாங்க. ஸோ அந்த வாழ்த்துலாம் நமக்கு வந்து ஒரு மாதிரி வந்து சீனில் வருது. அது சொல்லும் போதே எனக்கு நல்ல ஏன்னா நம்மளுடைய படம் கொடுக்குறோம், அதில் வந்து பெரும்பாலும் வந்து நிறைய படங்கள் வந்து நம்ம ஹிட்டு கொடுக்கணும் தான் நம்ம கிளம்பி காலங்காத்தால் போகிறோம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஒரு 100 படத்தில் ஒரு 6-7 படம் தான் ஓரளவுக்கு நல்லா போகுது அப்படின்னு. ஸோ அந்த எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் வாழ்க்கையில் வந்து ஒரு அந்த தோல்வி கொஞ்சம் நிறைய கொடுத்துருப்போம். அந்த டைமில் வந்து ரொம்ப சேடாக இருப்போம். அந்த நேரத்தில் இந்த டைலாக்ஸ்லாம் உண்மையிலே நம்ம ஒரு ப்ளே பண்ணி கேட்டோம்னா உண்மையிலே ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். சூப்பர் நிச்சயமா சொல்ல வந்தேன். உள்ள போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ அதுதான் பேசவே இல்லை நான். சொல்ல இப்போ ஓப்பனிங் சீன் என்னவா இருக்கும், இன்ட்ரோல் பிளாக் என்னவா இருக்கும், ப்ரீ கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும், இப்போ நான் விஷுவல் அப்படி போக ஆரம்பிச்சிட்டேன். நீ எல்லாத்தையும் டீகோட் பண்ணி 28ஆம் தேதி வரலையும் நைட் உட்காந்து ட்ரெயிலர் பார்த்து ஓகே சிறப்பு டன். ஸோ இப்போ நம்மளுடைய அவைக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு கவி வணக்கம் கொடுக்கறதுக்கான, ஏன்னா அன்றைக்கி நீங்கள் கவிஞரே வந்திருக்கப்ப அதை பண்ணாமல் இருக்க மாட்டோம் நாங்கள். ஸோ நம்மளுடைய அரசவை கவிஞர் ஒருத்தர் இருக்கார், நம்மளோட CEO பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர் வந்து ஒரு கவி வாழ்த்தோடு வந்திருக்கார் உங்களுக்கு. இப்போ பாருங்க எனர்ஜியை ஆரம்பிங்க நினைங்க. தமிழ் சினிமாவுக்கு சூப்பர் குட் படங்கள் தந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸிலிருந்து நடிக்க வந்த முதல் தலைமுறை. மீசை முளைத்த வயதில் நடிக்க வந்த உன்னை ஆரம்பத்தில் ஆசையாய் அள்ளிக்கொள்ளவில்லை தமிழ்த்திரை. அதை நீ சொல்ல தயங்கியதில்லை எப்போதும், துவண்டு நிற்கவில்லை அப்போதும். உன் குறைகளை கண்டறிந்து நீயே அறுத்தாய். வெற்றி நிழல் வரும் என வெயிலிலே பொறுத்தாய். இரவு பகல் பாராது சலிப்பேதுமின்றி ஓயாது உழைத்தாய். அதன் பலனாய் சிவாஜிக்கு பிறகு சைப்ரஸ் விருது பெற்ற ஒரே தமிழ் நடிகன் என்ற பெரும்புகளை பரிசளித்தால் கலைத்தாய். ராமகிருஷ்ணன், ஈஸ்வரன், கற்றது தமிழ் பிரபாகர், SMS சிவா, கோ அஸ்வின், நண்பன் சேவற்குடி என நீ நடித்த கேலிபர் கேரக்டர் எல்லாம் தமிழ் சினிமா ஆல் டைம் கொண்டாடும் கல்ட். அதனால்தான் ஜீவா படம் என்றால் நம்பி போகலாம், நடிப்பில் ஏமாற்ற மாட்டார் என ரசிகர்கள் உன் மீது வைத்திருக்கிறார்கள் அசைக்க முடியாத ட்ரஸ்ட். எத்தனை பெரிய ஸ்ட்ரெஸ் என்றாலும் புஷ்ஷாக்கும் கொண்டாட்டம், குதூகலம், ஜாலி ஃபன்னோடு நம்பிக்கை சுமந்து வரும் உன் டேக் இட் ஈஸி வாய்ஸ். சமகால நடிகர்களை காம்படிட்டர்களாக பார்த்த சினிமாவில் நீ, ஆர்யா, விஷால் எல்லாம் ஈகோவை யூ கோ என சொன்ன வருத்தப்படாத வாலிப பாய்ஸ். நடை, உடை, பாவனை என லைஃபிலும் பிச்சிலும் அச்சு அசல் ஸ்ரீகாந்தை ஜெராக்ஸ் எடுத்தாய் 83-இல். உளமாற சொல்கிறேன், உன்னை தவிர அந்த ரோலுக்கு இருக்க முடியாது இன்னொரு ஆப்ஷன். வெற்றியோ தோல்வியோ சிறிதோ பெரிதோ கலைக்காமல் கலைக்காக உழைக்கும் கலைஞனை
உழைப்பின் நாயகன் என்பதுதான் உன் பெயருக்கு பொருத்தமான கேப்ஷன். உன்னை ஊன்று கவனிக்கும் நேர்மையான ரசிகனாக சொல்கிறேன். இதுவரை திரை பார்த்தது உன் நடிப்பின் அலைகளை மட்டும்தான். நீ இன்னமும் ஆழமான திறமைகள் புதைந்து கிடக்கும் ஆக்டிங் ஓசன். நல்ல கதைகளின் நாயகன் என உன்னை இன்னும் 100 ஆண்டு கொண்டாடி மகிழும் இந்திய நேஷன். மச்சி, ஒரு குவார்டர் சொல்லேன் என்பது மதுபோதை வசனமா? இல்லை, பெரும் பிரச்சனை வரும்போது சில்லுன்னு சின்னதாய் ஒரு பிரேக் எடுங்கள் என நீ யங்ஸ்டர்ஸ்க்கு எழுதி தந்த பிரிஸ்கிரிப்ஷன். எப்போதும் உழைத்திரு, தோற்றாலும் சிரித்திரு, வெற்றிக்கு காத்திரு, வாழ்வெல்லாம் மகிழ்ந்திரு என்பதற்கு உன் வாழ்வே பெர்ஃபெக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஆக்ஷன் கிங்குடன் நீ களமிறங்கும் அகத்தியா, கலெக்ஷனில் கல்லா கட்டும் சமத்தியா என வாழ்த்தி மகிழ்கிறது பிளாக் ஷீப். இனி வெற்றிக்கும் உனக்கும் மட்டும் இருக்கட்டும் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப். தேங்க்யூ ஐயா. அடிக்கடி கூப்பிடுங்க, இப்படி அடிக்கடி இவரையும் கூப்பிடுங்க. நம்மளை பத்தியே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்துடும்ல சார், அப்பப்போ இது கொஞ்சம் பேப்பர் கொடுத்து அனுப்புறீங்க. ஃப்ரேம் போட்டு கொடுத்துறேன். எங்க அப்பாவுக்கு போய் கொடுக்கணும், இதை எங்க அம்மாவுக்கு போய் கொடுக்கணும். பார்த்துட்டு லாஸ்ட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு, மாத்திட்டு வா. மிக முக்கியமா என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். அவங்க எல்லாம் இதை பார்த்தோன்னு ஒத்துக்க போறாங்க. சத்தியமா ஒத்துக்க மாட்டானுங்க. எவ்வளவு மிச்சி கொடுத்ததுக்கு? ஆமா, ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. உண்மையிலே இதெல்லாம் வந்து பேக் ட்ராப்ல ஒரு நாய்ஸ்ல வந்து நாங்கள் வந்து கேட்டுகிட்டே இருப்போம், டேய் என்னடா நம்மளை வந்து அப்படி இப்படின்னு. பட் நீங்கள் உண்மையிலே ரொம்ப பயங்கரமாக அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கோயம்புத்தூர் 20 அக்டோபர் 1974 வரை இருந்தது வியர்வை வாசனை வீசும் தொழில் நகரமாய். நீ பிறந்த பின் ஆனது கவிதை தமிழ் பேசும் பாடல் பொழில் நகரமாய். பிரம்மனுக்கு தெரியும் பிறக்க போவது கவிஞன் என, பிரம்மனுக்கு தெரியும் பிறக்க போவது கவிஞன் என, அதனால்தான் சரஸ்வதி வயிற்றில் உன்னை பிள்ளையாக்கினார். நீ ஆழ்வார்கள் வணங்கும் பாலகிருஷ்ணன் அடியெடுத்து கொடுக்க புதுக்கவிதை புராணம் பாடிய சின்ன சேக்கிலார். வானம்பாடி கவிஞர்கள் திறந்து விட்ட புதுக்கவிதை வானத்தில் வட்டமிட்டு பறந்த வனவாச குயிலே, நீ பாக்யராஜ் எனும் திரைத்திலகம் தமிழ் சினிமாவுக்கு பரிசளித்த பல்லவி கவிதை. இயக்குனர், இசையமைப்பாளர், பாடகர், நடிகர், ரசிகர் என உச்சரித்த உதரெல்லாம் முத்தமிட்டு கொண்டாடியது உன் பாட்டு வரியின் அழகை. உன் பெயரில் இருக்கும் பா எனும் இனிஷியல் உன் அப்பா உன் தோளில் மாட்டிவிட்ட தோரண எழுத்து மட்டுமல்ல, உன் தங்கத்தமிழின் திறமையை கொண்டாடி தமிழகம் தந்த காரண எழுத்து பாவி. 10க்கு 10 அறையில் கவிதை தொகுப்புகள் வெளியிட்ட காலத்தில் 12 புத்தகங்கள், முத்தமிழ் அறிஞர் என தமிழ் கவிதைக்கு நீதான் கட்டமைத்தாய் மாபெரும் திருவிழா. தூரிகை துப்பாக்கி ஆகிறது தொடங்கி உன் எல்லா கவிதை தொகுப்பையும் கரைத்து குடித்த ரசிகன் நான். டீன் வயதில் நான் படித்த சில்மிசியை எல்லாம் இப்போது நினைத்தாலும் இனிக்கும் தேன்பலா. தேன் பாலா சார் பேர் பாலா. இப்பதான் உன் மேட்டருக்குள்ள வராரு. சரி, ஓகே. இன்னமும் நினைவில் இருக்கிறது உன் கவிதை திருவிழா அரங்கேறிய காமராஜர் அரங்க மேடை. அங்குதான் உன் கவிதை திறமையை மெச்சி முத்தமிழ் அறிஞர் வித்தக கவியனும் என தந்தார் உனக்கு தங்க நிகர் டைட்டில். உழைப்பின் வழி ஏணியில் ஏறிக்கொண்டிருந்த உன் புகழை வானம் முட்ட ஒரே நாளில் ஏற்றிவிட்டார் பிளைட்டில். நீ எழுதிய நெம்புகோல் பாடலான ஒவ்வொரு பூக்களுமே இன்னும் பல பள்ளிகளில் இசைக்கப்படுகிறது கடவுள் வாழ்த்தாய். எப்படி முடிகிறது உன்னால் எல்லா மெட்டுக்கும் பொழிகிறாய் கவிதை ஊத்தாய். நீ கால் நூற்றாண்டு காலத்திற்கும் மேல் தமிழ் இளைஞர்களின் காதல் வலிக்கும் வாழ்வின் வலிக்கும் நம்பிக்கை கவிதை கொண்டு களிம்பு தரவும் ஓலினி. அதனால்தான் கவிதை ஆளியாய் வாழ்ந்த வாலிப வாலி அவர் எழுத்தின் தொடர்ச்சியாய் உன்னை ஆக்கினார் நாமினி. உன் பாட்டு வரிகளை உற்று நோக்கும் ரசிகனாய் சொல்கிறேன், மீட்டருக்கும் மேட்டருக்கும் ஒட்டாமல் ஒரு வார்த்தை கூட வீணா எழுதியது இல்லை உன் பேனா. அதுல அவங்களுக்கு தெரியுமே, படுக்கையில பதியடை எனக்கு தான் மாமா உனக்கு தான் புள்ளிமா அந்த பாடலாம். ஐயோ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அந்த பாடம் கேட்டிருக்கீங்களே, என்ன மாதிரி லிரிக் அதெல்லாம். ஐயோ சரி படிங்க.
இழந்த பழம். பாட்டு வரிகளை உற்று நோக்கும் ரசிகனாய் சொல்கிறேன், மீட்டருக்கும் மேட்டருக்கும் ஒட்டாமல் ஒரு வார்த்தை கூட வீணா எழுதியது இல்லை உன் பேனா. அதனால்தான் காதல், கொண்டாட்டம், கண்ணீர், தத்துவம், தாலாட்டு, மரணம் என எல்லா சூழலிலும் தமிழர்கள் உள்ள குளத்தில் உன் பாட்டு வரிகள் நீந்தது மீனா. பாட்டெழுதும் இயக்குநர்களை பார்த்திருக்கிறது தமிழ் சினிமா, படம் இயக்கும் கவிஞன் நீ மட்டும். உன் திரைக்கவிதைக்கு கிடைத்த புகழ் உன் திரைக்கதைக்கும் கிட்டும், அகத்தியாவில் பணம் கொட்டும். பிரமாதம், அடிச்சு நொறுக்கிட்டார். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாரோட வரியிலிருந்து சொல்லலாம், முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. ஆனா அப்போ ஃப்ரீயா இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் எழுதுங்க, ஓகேவா? அருமையா இருந்தது, ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்தது, உண்மையா இருந்தது. அதே சூப்பர் சூப்பர். மகிழ்ச்சி, நன்றி பாலா அவர்களே, நன்றி. போகும்போது அந்த பேப்பர் மட்டும் நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு, உண்மையான்னு சொன்னது. ஏன்னா நம்ம எதையுமே ஆமா அந்த எழுத்துல தெரிஞ்சிடும்ல, அதுதானே உண்மை. அது ஒரு உண்மை, பயங்கரமான உண்மை இருக்குது. ஏன்னா ஸ்பெஷலி வந்து அந்த ஒரு வெற்றிக்கு நம்ம இன்னும் வரைக்கும் ஒரு வந்து உழைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அது நாங்கள் அடிக்கடி சொல்லணும்னு நினைக்கிறது அதானே. இன்னைக்கு ஜென்ரேஷன் பசங்க தான் நம்மளோட ஃபாலோவர். அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், எதுவும் எளிதில்லை, யாரையும் எளிதா எடை போட்டுறாதீங்க. அந்த ஒரு வெற்றியோ ஒரு தோல்வியோ ஒரு படைப்போ ஒரு படமோ அது இல்லை அவங்களோட முகவரி. அவங்களோட லைனை எடுத்து பார்த்தா இந்த இடத்துக்கு வர்றது அந்த போராட்டம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கப்பா இவர் என்னப்பா ப்ரொடியூசரோட சன்பா, இவருக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு ப்ரொடியூசரோட சன்னா நம்ம பாட்டுன்னு இந்த கண்ணாடி கிண்ணெல்லாம் போட்டுன்னு ஒரு பயங்கரமாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறதுல பெஸ்ட்டு டைரக்டர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல பெஸ்ட் கேமராமேன் பெஸ்ட் இது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம். பட் ஐ திங்க் என்னோட பெரும்பாலும் எல்லாமே நிறைய புது டைரக்டர்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்து அவங்களோட படைப்புலாம் நமக்கு ஒரு இது அப்படிங்கிறது தான். நம்ம இப்போ ஒரு ப்ரொடியூசரோட சன்னாக இருந்துட்டு நீ என்னப்பா பண்ணியிருக்கிற அப்படின்னா எனக்கு ஒரு பெருமை என்னால் சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸோட புது டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு இல்லை. அதே மாதிரி ஜீவா சார்கிட்ட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன இருக்குன்னா, நீங்கள் நிறைய, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் நிறைய நடிகர்கள்ட்ட வந்து நீங்கள் அது சின்னவங்களோ பெரியவங்களோ இல்லை நடுவில் இருக்கிற வளர்ச்சி அடைஞ்சவங்களோ தெரியாது, நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஒரு டைரக்டர் வந்து இல்லை சொல்ல வரும்போது அவங்கள அணுகவே விட மாட்டாங்க. அப்படி வந்து அந்த கதை கேட்கவே அவங்களால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அல்லது ஏதோ ஒரு தடுக்குவாங்க. ஆனால் ஜீவா சார்ட்ட ஒரு புதுசாக ஒரு டைரக்டர் ஒரு கதை சொல்ல வர்றாருன்னா கூட 1-2 அட்டம்ப்டில் அவரால் உட்காந்து கதை சொல்லிட முடியும். அப்புறம் அது ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு டேக் ஆஃப் ஆகிறதுங்க வேறு. அட்லீஸ்ட் அவன் ஒரு கிரியேட்டர் ஒரு நடிகர்கிட்ட போய் சொல்லணும், ஒரு ஹீரோட்டான்னு அந்த ஹீரோவை தன்னுடைய கதையில் ஒரு உயிர் பாத்திரமாக அவன் வந்து கற்பனை பண்ணி சொல்லும்போது அதை கேட்கணும்ல. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. பட் அது நடுவில் ஒரு சின்ன கான்ட்ரவர்சிலாம் ஆயிடுச்சு. சரி, நான் எனக்கு ரொம்ப நிறைய கதைகள் கேட்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா கதைகள் சொல்ல வருவாங்க, அப்பா கதை சொல்ல வருவாங்க. இப்போ உட்கார அப்படி ஓரமா அப்படின்னு சொல்லி உட்கார வைப்பாங்க. ஒருத்தன் பயங்கர அனிமேட்டடாக சொல்லுவாங்க, உணர்ந்து சொல்லுவாங்க, அழுது சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, கிளாப் தட்டிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் இருக்கார்ல ரவி மரி, அவர்லாம் சவுண்ட் எஃபெக்டோட சொல்லுவார் அப்படின்னா அந்த லெவலில் நான் பல இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி பல கதைகள் பல விதமாக பல ஆர்வ கோளாறுங்களை ஒருத்தர்லாம் வந்து புக்கு இவ்வளோ பெரிய புக்கு எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது இங்கேருந்து முதல் காட்சி, அதாவது வெளியே வராங்க, இது வர்றாங்க அப்படின்னு அப்படியே பார்க்குறேன். எனக்கெல்லாம் கூட போல ரமேஷ்கெல்லாம் கதை சொல்ல வருவாங்க, அதெல்லாம் இன்னும் பயங்கரமாலாம் இருக்கும். ஒரு படத்துலலாம் கூட ஆமாம். ஸோ சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே வாசல் நிறைய பேர் நிற்பாங்க, ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, இதுலேருந்து வந்திருப்பாங்க, கதை சொல்ல வந்திருப்பாங்க. ஒருத்தங்களாம் வந்து பாவம் ரொம்ப வெகுலியாக சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு 2 கதை எழுதியிருக்கிறோம், உங்களை தான் ஹீரோவாக போடலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம், ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. வாங்க சார் உள்ள அப்படிங்கிற மாதிரி எங்கள் நைனா உங்களுக்காக தான் பயன்படுத்திக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. வாங்க சார் உங்களுக்கு தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய காமெடிகள்லாம் நாங்கள் வந்து. ஆனால் இவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் தாங்கி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்லேருந்து சூப்பர் படங்களை மட்டும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ் 100வது படம் தெரியல, 100வது படம் எங்கள் அப்பா தான் இந்த மாதிரி இன்டர்வியூ நீங்கள் பண்ணணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் விஜய் சார் திடீர்னு பண்ணுற மாதிரி இருந்தது, இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் இப்போ சார் வந்து வேறு வேலையில் இருக்கிறதுனால இப்போது தெரில, அது அப்பாவோட கையில் தான் இருக்குது. திடீர்னு சிரஞ்சீவின்னு சொல்லுவாங்க, திடீர்னு ஏதாவது மகேஷ் பாபுன்னு சொல்லுவாங்க, இல்லை திடீர்னு இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு தெரில, எங்களுக்கு இன்னும் தெரில. ஸோ அதனால் அந்த கம்பெனி வந்து நம்ம எம்ப்ளாயி தான் அதில். இப்போ இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த கம்பெனி ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க.
நான் களத்தில் சந்திப்போம்ல கூட ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன். ராதா ரவி சார் சொல்லுவார், ஏய் நீ வந்து உங்களெல்லாம் நான் பார்ட்னர்ஸ் ஆகிடலான்னு இருக்கிறேன். நான் அப்போ அது கவுண்ட்ரு, அது எங்கள் அப்பாவுக்கு சொல்கிற மாதிரி, அது இதை போய் போட்டு காட்டுறா அவருக்கு தெரியும் அப்படின்னு. அப்போது பார்ட்னர்ஸ்னால் வந்து சம்பளம் மேலே வேலை பார்க்கணும் தானே. சிறப்பு, சூப்பர்ண்ணே. அண்ணா இப்போ ஒரு செக்மெண்ட்குள்ளே போகிறோண்ணே. சூப்பர். ஓகே, இந்த ஃபோன் கால் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அகத்தியால். அப்படியா? அப்படி தானே நாங்கள் பார்த்ததுல இருந்து ட்ரைலர் தானே காட்டுறீங்க. நீங்கள் ஃபோன் எடுத்து பின்னோக்கி போய் பேச முடியும், அது மார்க்கெட்டிங் ப்ரமோஷன், கம்யூனிகேட் பண்ண முடியும். அது ஃபோன் இல்லை, அது ரெக்கார்டர். அது ரெக்கார்டர் மூலமா நாங்க பண்ணுவோம் அது. அப்படியா? ஃபோனில் இல்லையா அது? ஆனால் நாங்கள் ஒரு செக்மெண்ட் அப்படி வச்சுட்டோம். உங்களுக்கு ஃபோன் வருதுண்ணே, ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமாண்ணே. ஹலோ மச்சி, நான் ஜீவா பேசுகிறேன் மச்சி. ராம்ன்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஜீவா பேசுகிறேன் மச்சி. ஓ ஆமாம் மச்சி. இப்போ இங்கே 2005, அங்கே அங்கே 2005, இங்கே 2005, இப்போ இங்கே நீங்கள் 2025. 2025 இருக்கீங்களா மச்சி? ஃபோன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆகுதுங்கிற மாதிரி. ஓகே மச்சி, செம்மையா வந்திருக்கு மச்சி இந்த படம். அப்படியா? எனக்கு வேற மாதிரி ஒரு ரோலு. இது வரலையும் நான் காலர் பட்டனே போட்டது இல்லை, நான் முழு பட்டனே அவுத்து விட்டு சட்டையை ஓப்பன் பண்ணி தான் நடிச்சுட்டு இருந்தேன். இதுல காலர் பட்டன் வரலையும் போட்டு கை கஃபெல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு மச்சி. ஆனா ஒரு மாதிரி எனக்கே ஒரு சந்தோஷமான ஃபீல் இருக்குது. வெரி குட், ஐ அம் சோ கிளாட். அதான் மச்சி, சோ ஹாப்பி ஃபார் யூ. அதான் இங்கே அமீர்னு ஒருத்தர், அவர் தான் டைரக்டர். நல்லா வருவார் மச்சி அவரு. அப்படியா? ஆமா ஆமா, பயங்கரம். கொஞ்சம் கரார் தான். ஆமா ஆமா, இத கேள்விப்பட்டனே. அவர் கொஞ்சம் இந்த தண்ணிலாம் இருக்கும், ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஒரு ஃபால்ஸ். என்ன மச்சி ஃபால்ஸ்? அந்த ஃபால்ஸுக்கு ஒரு பேர் இருக்குது, டக்குன்னு வரணும். நயகரா ஃபால்ஸ். ஏய் நயகரா ஃபால்ஸ். மச்சி என்ன வயகரானா என்ன? ஏதோ பப்பல காதுல விழுது. கூட பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறான். ஐயோ, அவனை முதல்ல சேர்த்துக்காத மச்சி, அவனை சேர்த்துக்காத. ஆனா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நிறைய படம் பண்ணலாம் இருக்கு. இதே மாதிரி வித்தியாசமான கதாபாத்திரங்கள் பண்ணி, கரெக்ட். அடுத்த படத்துல வந்து சட்டையை தலைவர்களையும் போட்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணலாம்னு அதுக்கு நிறைய ரைட்டர்ஸ் வேணும். அது இல்லாம கொஞ்சம் அமீர் சார் மாதிரி இன்னும் அவரும் கொஞ்சம் குறைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் படம் பண்றது. ஆமா ஆமா ஆமா, அவர் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கதாபாத்திரங்கள்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அமீர் சார் 25ல இருக்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறியா மச்சி? இப்போ அமீர் சார் வந்து இப்போ என்ன வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல பார்த்தாருன்னு நிச்சயமா ராம் 2 எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு நேற்று வந்து கொஞ்சம் துபாயில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்துட்டு வரும்போது ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸர் சொன்னாங்க, சார் அப்படியே ராம் படம் பார்க்குற மாதிரியே இருக்குதுங்க சார், சூப்பராக சார். என்ன சார் பார்ட் 2 அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா, பாடி பார்ட்ஸ்லாம் எனக்கு அப்போவே அந்த டைம்லேயே என்னை வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு படம் பண்ணுறதுக்கு திரும்ப அமீர் சார் தான் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கதை. சூப்பர் மச்சி, 20 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக என்னை விட பெருசாக தான் இருப்பேன்னு நம்புகிறேன். நல்லா சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நிறைய படம் நல்லா என்ன ஜாலியான படம் நடிக்க சொல்லுங்க ப்ரோ. சிங்கம்புலி மாதிரி ஜாலியான படமா நடிக்க சொல்லுங்க மச்சி. ஏதோ சிங்கம்புலிங்கிறாங்க, அப்படி ஏதாவது படம் நடிச்சியா? ஐயோ, தயவுசெய்து இந்த செக்மெண்ட்ல சொல்லாத. அமீர் சார் எல்லாம் சொல்லிட்டு சிங்கம்புலின்னு சொல்லிட்டோம்னா அவர் பயங்கர டென்ஷன் ஆயிடுவாரு. அதான் மச்சி, என் பக்கத்துல ஒருத்தன் உட்காந்து குழப்பம் பார்க்கறான். இல்ல பட் இது அது ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம் தான். அது வந்து நண்பனுக்கு முன்னாடி வந்த படம். ஸோ அந்த மாதிரி நண்பர்கிட்ட சொல்லுங்க, மருந்தும் போட்டுருக்கா. உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க, நிச்சயமா வந்து அவர் ஹீரோ பண்றதோட ஆன்டி ஹீரோ பண்றது ரொம்ப சந்தோஷம். Thank you மச்சி, love you, bye, take care. ராமு அழகா ஒரு வாய்ஸ் பேசியிருப்பாரு. வாய்ஸ் அவர் கேட்டுட்டு நான் மிமிக்ரி பண்ண ட்ரை பண்ணியிருந்தா தான் அவர் வருத்தப்பட்டிருப்பாரு. ஓகே, மானாகி மண்ணாகி வழியாகி. சூப்பர். உங்களுக்கு எப்பயாவது அந்த படம் பண்றப்ப தோணி இருக்கா, இப்படியே நம்ம இந்த மாதிரி நம்ம போயிடணும், இந்த பாட்டு கட்டுறது தமிழ் பண்றீங்க, ராம் பண்றீங்க, அப்போ தோணு? இப்போ இந்த ராம் படம் பண்ணதுக்கப்புறம் டிஷும்னு ஒரு படம் பண்ணேன், நல்ல ஜாலியான ஒரு படம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கட்டுற தமிழ்னு ஒரு படம் பண்ணேன். ஈயும் இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணேன். இந்த ராம் படத்தில் தான் எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு வந்தது. என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வருஷம் 1.5 வருஷம் பயங்கரமாக இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி இதெல்லாம் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு தேட்டருக்கு போனோன்னா பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் எனக்கு வரதை விட நம்ம கஞ்சா கருப்புக்கு தான் பயங்கரமான ரெஸ்பான்ஸாக இருந்தது. ஸோ என்னடா தேட்டரில் மேலே போனாலே என்ன இப்படி கிளாப்ஸ் அடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சன் ஆஃப் சாயிலாக இருந்து ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் தான் இல்லைப்பா பண்ணால் மாசாக பண்ணோம், லோக்கலாக பண்ணோம், இந்த டிஷ்யூம் மாதிரி படம் பண்ணோம், மாதிரி படம் பண்ணோம். அதுக்கப்புறம்
கற்ற தமிழ், ராமேஸ்வரம் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேப்பர்லாம் போட வச்சிட்டாங்க. என்னப்பா இவன் கொஞ்சம் ஆஃப் பீட் பக் வந்து இவருக்கு என்ன கடிச்சிச்சா, இவரை ஒரு ஆஃப் பீட் பூச்சி இவரை கடிச்சிச்சா, இவர் வந்து இதே மாதிரி படம் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாமல் இப்போ இந்த மாதிரி படம்லாம் வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைடு தான். இப்போ எப்படின்னா இந்த படமாக சூப்பர் சார் அப்படியே எல்லாம் மார்க்லாம் பயங்கரமாக போடுவாங்க. அப்புறம் இது கொஞ்சம் இங்கிலீஷ் பேப்பர்லலாம் பயங்கரமாக இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக இருக்கும். பட் தேட்டரில் போய் பார்த்தா ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருந்தது. இந்த படம்லாம் டிவியில் ஒரு சேட்டலைட்டில் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ரீச் வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த படம்லாம் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னே மக்களுக்கே தெரிய வந்தது. பட் அந்த கேப்பில் நாங்கள் வந்து வேறு மாதிரியான ஆக்சுவலாக அது மாதிரி எனக்கே நிறையா இருக்குண்ணே. நம்ம படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கிறதுலே ரௌத்ரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்ண்ணே. ஆனால் இன்னும் நிறையா கொண்டாடப்பட்டிருக்க படம், வேண்டிய படம். கோக்கு அப்புறம் வந்து ஒரு படம் அது. ஸோ அது கோ மாதிரி வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிச்சயமாக இருந்திருக்கும். பட் ரௌத்ரம் வந்து இப்போ அது இனிஷியலாக அது நல்லா இருந்தது. பட் அது வேற ஒரு கம்பெனி வந்து அவங்க எடுத்து அது கரெக்டான பப்ளிசிட்டி பண்ணாமல் அதை ரீச் பண்ணாமல் போயிடுச்சு அது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்டர்ஸ்கிட்டையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன், பயங்கரமாக நடிச்சிருப்பீங்க, பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், இது வந்து சூப்பராக இருக்கும், திடீர்னு ஓப்பனிங்கே வராது. அது இட்ஸ் நாட் தட் நான் ஒரு நியூ ஹீரோவாக கூட சொல்ல, ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோக்கும் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் அது. திடீர்னு அந்த மக்கள் வந்து அந்த நேரத்தில் அந்த ஒரு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது எனக்கு பெரும்பாலும் நிறைய நடந்திருக்குது. அது நல்ல படங்களும் இந்த மாதிரி போயிருக்கு. களத்தில் சந்திப்போமே இன்னும் பெருசா கொண்டாடப்பட்டிருக்கு. நல்ல படம் சார். ரௌத்ரம் அவ்வளவு தூரம் பார்த்துருக்கேன் சார். ஒரு மாலை மங்கும் நேரம் அதுக்காக பார்த்தேன் சார். அதில் ஆக்டிங்கா இருக்கட்டும் கண்டுபிடிக்கிறாரு இல்லைன்னா அதுக்காக தான் பார்த்தேன். ஆனால் முதல் பார்த்தேன் அதுக்காக. ஆனால் அதுக்கப்புறம் படம் காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், உங்களோட அந்த ஆக்ஷன் நாங்கெல்லாம் கேடிவில பார்த்தோம், நீ சன் மியூசிக்ல மட்டுமே பார்த்தோம். நானும் கேடிவில தானே பார்த்தேன். நைட் மசாலா அதுவும் ஓகே. அப்படி ரௌத்ரம். அதுக்கப்புறம் இப்ப களத்தில் சந்திப்போம் சொல்லுவாங்க. களத்தில் சந்திப்போம் ரொம்ப நல்ல ரைட்டர், சாரும் நடிச்சிருப்பாரு அதுல. ஸோ அதனால ஒரு கெஸ்ட் ரோலில் வந்து நாங்கள் 2 பேரும் உண்மையிலே எனக்கு ரொம்ப, அதாவது ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமுங்க அது. அது அந்த டைமில் கொரோனா, அதாவது எனக்கு என்னோட பாருங்களேன், நிறைய இந்த மாதிரி அவர் இந்த எழுதின கவிதை மாதிரி தான் நிறைய தடங்கள் இருக்கும். எதுக்கு அந்த தடங்கள் இருக்குதுன்னே நமக்கும் தெரியாது. ஒருவேளை நம்மளோட டைமா இந்த ஜாதகம் அந்த மாதிரி இருக்குதா அப்படின்லாம். திடீர்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் பயங்கரமாக இப்போ கோட்டை சொல்லு மச்சி அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே பண்ணல. அது ஒரு சும்மா ஜாலியாக போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸு மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் அது பயங்கரமான கல்ட் ஆகிடும். அதே மாதிரி தெனாவட்டு அந்த மாதிரி தான். ஸோ திடீர்னு உங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள்லாம் எங்கேயோ போயிடும். இப்போ உண்மையிலே பயங்கரமாலாம் நடிச்சிருப்போம், கட்டத்தமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்போம். ஆனால் 10 நாளில் பொட்டி வந்துடுச்சு அதெல்லாம். ஸோ ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அனுபவம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு படத்தை பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணி அதுக்கு வந்து ஒரு இது பண்ணி என்னென்னமோ பண்ணுறோம். பட் எனக்கு களத்தில் சந்திப்போம் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம். இப்போது ஜிப்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஜிப்சி வரும்போது கரெக்டாக கொரோனா வருது. லாஸ்ட்டு படம் என்னோடய படம் தான் லாஸ்ட்டாக தேட்டரில் மூடுறாங்க. ஜிப்சியோட ஓகே சார் அது ரிலீஸ் ஆகி ஒரு 4 டேஸில் மூடிட்டாங்க. நிறைய பேர் படம் பார்க்கவே போகல. ஏன்னா ஐயோ கொரோனான்னு சொல்லி நிறைய பேர் போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 83 அதுவும் அதே மாதிரி தான் மாட்டுச்சு. இந்த கொரோனாவில் தான் மாட்டுச்சு. அப்புறம் பார்த்தா திரும்ப அந்த களத்தில் சந்திப்போமும் அதே மாதிரி அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் நம்ம நல்ல படங்கள் தான் பண்ணியிருக்கிறோம். இட் இஸ் நாட் தட் வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் கமெண்ட்லலாம் பார்ப்போம், நீங்கள் அடுத்த எப்போ கம்பேக் கொடுக்குறீங்க, எப்போ பிளாக் பஸ்டர் கொடுக்குறீங்க. பட் அப்புறம் நினச்சேன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கலெக்ஷன் பண்ணாதான்ப்பா பெரிய ஹீரோ. கலெக்ஷன் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு ஹீரோவாக போய் சேர்றோம் ஒரு ப்ரொடியூசரோட கண்ணில், ஒரு மக்களோட கண்ணில். ஒரு கலெக்ஷன் தான் பெரிய இதாகிடுச்சு. பட் ஐ திங்க் அந்த டைம் போயிடுச்சு. வேறு நம்ம ஒரு நல்ல படம் பண்ணோம். நான் அடிக்கடி சொல்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இங்கிலீஷில் ஒரு கோட் ஒன்று இருக்கும். நான் ஐம் தட் சாங் வேர் யூ ஸ்கிப்ட் இட் அண்ட் தென் யூ ஃபவுண்ட் இட் வாஸ் ஃபயர். அதாவது ஒரு பாட்டு இப்போ நம்ம டக்குன்னு கேட்டிருப்போம், என்னடா பாட்டு அப்படின்னு மாற்றிருப்போம். பட் அது பார்த்தா அது பயங்கரமான ஒரு சாங்காக வந்து அப்புறமா உருவாகிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட கெரியரும் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் ஆக்டர் நான் என்னென்னா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதங்கிறது தான் இது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இதெல்லாம் பற்றி பேசுகிறோன்னா ஐ திங்க் இந்த நேரத்தில் இப்படிலாம் நீங்கள் இதை பற்றி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு நல்ல படம் கொடுக்கணும், உண்மையாக போய் உழைக்கணும், உண்மையாக போய் ஒரு விஷயம் பண்ணணும். அதை பார்த்துட்டு தான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபிலிம் கிடச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கற்ற தமிழ் தான். ஏன்னா கேவி ஆனந்த் சார் அதை பார்த்துட்டு எனக்கு அயனே பண்ண வேண்டியதாக இருந்தது.
எனக்கு கட்டுத்தமிழ் பார்த்த உடனே எனக்கு இப்போ எங்கள் ஜீவா என்கிட்ட ஒரு கதை இருக்குது, ஒரு ஸ்மக்லிங் கதை இருக்குது, நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு, சார் நான் வந்து 1 வீக்கில் வந்துடுறேன் சார் அப்படின்னு நான் வேறு ஊரில் இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே அந்த அயன் படம் வந்து சூர்யா சார் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமும் திரும்பவும் ஐ திங்க் ஆஃப்டர் எஸ்எம்எஸ் பார்த்தேன், கட்டுத்தமிழ் பார்த்தேன், ஐ திங்க் யூ ஷுட் டூ கோ அப்படின்னு சொல்லி பயங்கரம். அதான் கலெக்ஷனாக பண்ண படங்கள் எல்லாருக்கும். ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்களே அப்போ அது வணிக ரீதியாக வெற்றி அதெல்லாம் தாண்டி இன்னைக்கும் அதை பேச வைக்கிது இல்லை. அதுதான் டிவியில் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இந்த மாதிரி ஹாலில் உட்காந்து பார்க்கும்போது பரவாயில்லையேப்பா நல்லா பண்ணியிருக்காங்களே, இன்னும் நல்ல படம் தானேப்பா இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்சு களத்தில் சந்திப்போம்ல அந்த மாதிரி ஒரு நல்ல படம். உங்களோட ஃபில்மோகிராஃபியில் இருக்க நிறைய படங்கள் அப்படிதான். தேங்க்ஸ் ப்ரோ, உண்மையிலே ரொம்ப நன்றி இதை சொன்னதுக்கு. இன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப வருத்தம், ஏன்டா அந்த படம் வந்து யாருமே கண்டுக்கவே இல்லையேப்பா அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் பயங்கரமா. இப்போ போய் தேடுவாங்க, நிச்சயமா தேடுவாங்க, பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க அப்படியே பின்னாடி போய் நம்ம கேரக்டர்ஸ் பத்தி பேசணும், அந்த படத்தை பத்தி பேசணும். அடுத்து பாவிஜய் சார், ஸோ உங்களுடைய சில பாடல் வரிகள் சார், எங்களுடைய மனம் கவர்ந்து அந்த பாடல் வரிகள், அது அந்த பீரியடுக்கு நம்மளை கொண்டு போவோம்ல, அந்த மாதிரி வரிகள். அசிலி பிசிலி என்ற அசிலி பிசிலி என் ரசமலி, உன் சிரிப்பிலும் சிரிப்பிலும் கதகளி, என் இளமையும் பனித்துளி குதுகலி. இது சத்தியமா இது ஹாரிஸ் ஜெயராஜ் சாங் தான். இது அந்த ஓப்பனிங்ல வந்து ஏதாவது புரியாம ஏதாவது வந்துச்சுன்னா நிச்சயமா 100%. சார் அது ஏதாவது அர்த்தம் இருக்கா சார்? அதை அவர் கேட்டு பண்ணாரா? இதுக்கு அர்த்தம் இருக்கா? அதுக்கு தானே ஏன்னா நீங்க அர்த்தம் இல்லாம. நான் வந்து அவர் ஆக்சுவலா ஒரு ஜிப்ரிஷ் லாங்குவேஜில் கேட்டாரு. அப்போ வந்து நிறைய வரி எழுதி கொடுக்கும்போது இந்த அசிலி பிசிலி அப்படிங்கிறது வந்து இந்த ராஜஸ்தான் பகுதியில் விற்கிற ஒரு ஜுவல்லரியோட பேர். ஒரு இந்த நெக்லஸ் மாதிரி கலக்கலன்னு போடுவாங்கல்ல, அதுக்கு பேர் அசிலி பிசிலி. ரசமலி இப்போ டியூனுக்காக போட்டது. இப்ப நீங்க சும்மா வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட நாங்க நம்பியிருப்போம் சார். நீங்க அதுதான் ராஜஸ்தான்ல வந்து ரசமலாயோட சின்ன ஷார்ட் பாபன்னு நினைச்சிருப்போம். அதான் சொன்னேன், இப்போ இப்படி ஒரு வார்த்தை இருக்குது சார், இந்த மாதிரி இதை வந்து டியூனில் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அவருக்கு பிடிச்சிருச்சு. அசிலி ஃபிசிலி நல்லா இருக்குன்ட்டு அதை அப்படியே போட்டு அப்புறம் ரசமலியை ஃபில்அப் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே கதகளி, பனித்துளி, குதுகளி எல்லாம் அடுத்த அப்படி வந்து சூப்பர். எனக்கு நீங்கள் எழுதுனதில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பர்சனல் கனெக்ட் உள்ள ஒரு பாட்டுனே. டெய்லி காரில் ஏறினோன்னே நான் முதல்ல கேட்கக்கூடிய பாட்டு சேவல் கொடி பறக்கலாம். எனக்கு எஸ் முருகர் கனெக்ட், சித்தர் கனெக்ட் ரொம்ப அதிகம். நிறைய படிப்பேன். அது வந்து பில்லா சார், பில்லா சாரி யுவன் அவரோட மியூசிக்ல. எனக்கு தெரிஞ்சு முருகர் பாட்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுல இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இது பீட் பண்ற ஒரு முருகர் பாட்டு நான் இல்ல. அதுல ஒரு எனர்ஜி இருக்கும், அந்த வாய்ஸ் எழுத்துக்கெல்லாம் கன்ஃபார்மா போட்டுருவாங்க. காவடி தூக்கும் போதெல்லாம் கன்ஃபார்ம். மலேசியாலாம் போனா 100% அதுதான். ஏன்னா அது வந்து ஒரு சாமி பாட்டா இல்லாம அந்த பாட்டை எழுதும் போதே நான் என்ன கான்செப்டா எடுத்துக்கிட்டேன்னா, இது வந்து முருகரை பத்தி ஒரு டீகோட் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு இன்னும் அந்த பாட்டு ஹிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் அதை யாரும் டீகோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா அதை என்ன சொல்லியிருப்போம்னா, தமிழனுக்கு முப்பாட்ட முருகன் தான், தமிழனுக்கு கடவுளுங்கிறது நான் கொண்டு வரல, தமிழனோட பாட்டை முருகன், அந்த முப்பாட்டை எங்களுக்கு தலைவன் தான். ஸோ அதே மாதிரி அது ஒரு டீகோட் பண்ண வேண்டியது. இன்னொன்று, காட்டுக்குள்ளே நடமாடி நாட்டுக்குள்ளே முடிசூடி வீட்டுக்குள்ளே வந்த எங்கள் வேலையா. இப்போ காட்டுக்குள்ளே ஏன் நடமாடினா முருகன்? இப்போ திருமுருகாற்றுப்படை சொல்லுது, குறிஞ்சி நில தெய்வம் தான் முருகன். ஸோ காடு சார்ந்த மனிதர்களை ஒருங்கிணைச்சு நீ மனுஷன்டா, உனக்கு எழுத்துன்னு ஒன்று வேணும்னு அறிவிச்சது தான் அகரம். எழுதுனவன் முருகன். காட்டுக்குள்ளே நடமாடும் போதே அதனால தான் நாடாச்சு. அப்போ நாட்டுக்குள்ளே முடிச்சு விட்றான். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கடவுளாக மாறினான். இதனால தான் முருகன் கடவுளாங்க. இந்த வரி நீங்கள் அதை டீகோட் பண்ணணும்னு சொன்ன ஒவ்வொரு நாள் அந்த பாட்டை டெய்லி கேட்குறேன். எனக்கு கேட்குறப்பெல்லாம் இந்த இடம் வர்றப்ப நீங்கள் என்ன யோசிச்சு எழுதுனீங்கன்னு எனக்காவது கேட்கணும்னு இருந்தேன். அப்படியே சொல்லும் போதே கொஞ்சம் ஆதித்தமிழன் ஆண்டவனானான், மீதி தமிழன் அடிமையானான்றது பொலிட்டிக்கல் லைனா இல்லை ஆண்டவனுக்கு அடிமையானான்றது? முருகருக்காக எழுதுனது தான். பகுத்தறிவை அறிஞ்சவன் தான் ஆதி மனிதன். அதனால தான் நெருப்பை வச்சு என்ன பண்ணணும்னு யோசிச்சான், நெருப்பை வச்சு சமைச்சான். இப்போ நெருப்பிய கூரை பற்ற வைக்கிறான். ஆதித்தமிழன் தான் பகுத்தறிவாதி. அதனால் அவன் வந்து ஆண்டவன் ஆனான். அதை அறியாததுனால அடிமையானான். பொலிட்டிக்கல் லைன். அதில் நிறைய விஷயங்கள் லேயர்ஸாக இருக்கும். அதை யாராவது சொல்லும்போது தான் தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் தமிழில் பேசும் தமிழ் குல விளக்கு, வேற்று மொழியில் அர்ச்சனை இது.
ஒரு பொலிட்டிக்கலாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம பொலிட்டிக்கலாக தமிழ் அரசியலை பேசும், தமிழ் சார்ந்த அரசியல் அந்த பாட்டு பேசும். ஸோ அதுக்கு வந்து விஷ்ணுவர்தன் யுவன் வந்து முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. இது உங்கள் பாட்டுங்க, இது என்ன வேணாலும் நீங்கள் எழுதுங்க அப்படிங்கும்போது. ஸோ முருகரை பற்றி நிறைய பக்தி பாடல் வந்தது. ஆனால் முருகருக்கு எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு நட்பான ஒரு கடவுள் முருகர். ஸோ அதனால தான் எத்தனையோ எல்லா கடவுளும் வந்து வெவ்வேறு விதமான வடிவங்களில் இருப்பாங்க. ஆனால் முருகர்கிட்ட மட்டும்தான் வந்து ஒரே முருகர் சொல்கிற தாரக மந்திரம் உலகத்துக்கு என்னென்னா, நீ எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வா, அதுக்காக சொன்ன மாதிரி தான் வெற்றிவேல் வீரவேல். ஸோ வேலை வந்து உங்க கூடவே அனுப்புகிறேன்னா ஆனாலும் உனக்கு என்றைக்குமே வெற்றி தான் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குற கடவுள் வந்து முருகன். சொன்னோன்னா அதுக்குள்ள போயிடுச்சு. பங்குனி உத்திரம், தைப்பூசம் எல்லாத்துக்கும் இதான ஸ்டேட்டஸ். இதை போட்டு அந்த சாங்க பின்னாடி ஓட விட்டு இல்ல இதுக்கு முதல்ல இந்த கேள்வி கேட்டிருந்தா இன்னும் நிறைய போயிருக்கலாம். ஆக்சுவலி எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே கேட்டுகிட்டே இருப்போம். அண்ணன் மூலமாக நாங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போனால் சரி, காரில் போனால் சரி, முதல் பாட்டாக இவர் முதல் பாட்டு சேவர்குடி. அது வந்து எனக்கு பயங்கரனே. அதில் வந்து நீங்கள் எழுதுனீங்கன்றதை கொஞ்சம் லேட்டராக தான் அதை யார் எழுதுனான்னு அதை யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுனீங்க யுவன். அது இது யுவன் மியூசிக்ன்றதை நான் ரியலைஸ் பண்ணது யுவன் 25 அன்னைக்கு அந்த பாட்டை போட்டப்போ தான். எனக்கு அது அவ்வளோ வைப்பாக இருந்துச்சு அன்னைக்கு. அந்த பாட்டை கேட்டு யுவன் பாட்டா இது நம்ம டெய்லி கேட்டு அப்படி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அன்னைக்கு. சூப்பர் சூப்பர், லவ் யூ லவ் யூ லவ் யூ. அடுத்த பாடல் இப்படி அசிலி பிசிலி எழுதுறாரா? இந்த பக்கத்தை பாரு, இங்க பாருங்க. இமைகளில் நனைந்தும் இருவிழி நுழைந்தும் இறங்கினாய் மனதுள்ளே, முதல் நொடி மரணம் மறுநொடி ஜனனம், எனக்குள்ளே எனக்குள்ளே. இது எங்க படம்? என்னங்க இவ்வளவு நேரம் இது ஏன்னு சொல்றேன், கோபடத்துல இந்த பாட்டு வர்றப்ப செத்து போயிருப்பா, மொத்த தேட்டரும் உச்சி கொட்டுற ஒரு இடம். இங்க ஏன் பாட்டு அப்படின்னு கேட்கிற ஒரு இடம். ஆனா அற்புதமான பாட்டு. முன்படி வந்து எனக்கு மற்ற எல்லா பாடல்களை விட அதிகமா நான் கேட்கிறேன் இந்த பாட்டு. அப்படிதான், அப்படி ஒரு பாட்டு இது. அதுல இந்த வரிகள், எவ்வனம் அதில் இவளொரு செவ்வனம் சோபிதம் அதில் அலைந்திட வானிது கணம் கணமே எப்படின்னு. இல்லை, இது வந்து ஹாரி ஜெயராஜ் சாருடைய ஒரு அவருக்குன்னு ஒரு ட்ரேட் இருக்குல்ல, அந்த அவருக்குன்னு ஒரு மெலடி. ஸோ அந்த மாதிரியான கோலை, அதுவும் குறிப்பாக கேவி ஆனந்த் சாரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு கிரியேட்டர், ஒரு டைரக்டர். ஸோ அவரும் அதே மாதிரி தான். அவர் நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாருன்னா அந்த லிரிக் பேப்பரை வாங்கி கூட பார்க்க மாட்டார். நீங்களும் ஹாரிஸ் சாரும் ஃபைனல் பண்ணுறேன் சார், முடிச்சு என்னங்கிறது மட்டும் காட்டுங்க, அவ்வளோதான். அதுக்கிட்ட தலையிடவே மாட்டார். ஆனால் இருப்பார் அங்கே தான். அந்த ப்ராசஸ் நடக்கிறேன்னா ஹாரிஸ் சாரோட பாட்டு எழுதுறதுங்கிறது அது பல சிட்டிங் போகும், 1 2 3 5ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வரிகளை வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு வரியாக செதுக்கி கொண்டு வருவார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. வந்து ஒரு கவிதையாகவும் இருக்கும், ஒரு ரொம்ப 2 பேருக்குள்ளே இருக்கிற நெருக்கத்தை ரொம்ப ஒரு நூல் இழையில் விட்டுட்டோம்னா விரசமாயிடும். அந்த விரசத்துக்குள்ளேயும் போகாமல் அதை ரொம்ப அழகாக இழுத்து பிடிச்சி அதை கொண்டு வர்ற ஒரு நேர்த்தி அதில் இருக்கும். ஸோ எங்கள் ஹீரோவோட பாடம் அப்படிங்கிறதால விஷுவலாகவும் அது பயங்கரமாக இருக்கும். எங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் கோவில் வந்து அந்த ஆல்பமே பயங்கரமான ஆல்பம் அது. பட் எல்லாருமே ஃபஸ்ட்டு நான் கேட்ட சாங் வந்து வெண்பனி தான் சார். ஃபஸ்ட்டு கேட்டது வெண்பனி தான். ஸோ கேட்டதுக்கப்புறம் இந்த சாங் ஷூட் பண்ணுறதுக்கு தான் அவசரமாக நம்ம திடீர்னு இப்போ சிம்பு வந்து இந்த படம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஸோ என்ன ஆகுதுன்னா, சைனாவில் வந்து மங்கோலியாவில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கும், அந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல். அந்த ஸ்னோலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாக பெரிய பெரிய பில்டிங், ஒரு 14 மாடி எல்ஐசி பில்டிங் லெவல்லலாம் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ எல்லாம் பிக் மானியன்ஸ் ஐஸ்லே பண்ணது எல்லாமே. ஸோ அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அங்கே தான் -45 டிகிரி, அங்கே தான் வந்து போய் ஷூட் பண்ணணுன்னு கேவி சார் வந்து சொல்கிறாரு. அவசரமாக எங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணோன்னே ஓகே நீங்கள் தான் ஹீரோ பண்ணுறீங்க. இப்போ ஜீவா நம்ம எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணோன்னே வில்லன் கேரக்டர் கேட்குறாருன்னு நினச்சிக்கிட்டேன் நான். அஜ்மலோட ரோல் தான் கேட்குறாரு போல இருக்குது, சிம்புக்கு ஆப்போசிட்டாக. சொன்னோன்னே எனக்கு இந்த சிங்கம்புலி டைரக்டர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் உங்களை எனக்கு தெரிஞ்சு வந்து ஏதோ வில்லன் ஆக்கிடுவாங்க சார், நீங்கள் பார்த்துங்க சார், நீங்கள் வந்து சிங்கம்புலியில் வில்லனாகவும் பண்ணுறீங்க ஹீரோவாகவும் பண்ணுறீங்க, பட் நீங்கள் அதை முழுமையாக வில்லனாக ஆக்கிடுவாங்க சார், அதை பார்த்துங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னால். எனக்கு அந்த படத்தோட கேமராமேன் கேவி சாரோட அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு பாலசுப்ரமணியம் அவரும் சொல்கிறார், நீங்கள் போய் மீட் பண்ணுங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. நான் அப்படி அவர் ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. ஸோ ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே ஜீவா மீட் பண்ணோம் அப்படிங்கிறாரு. சார் நம்ம மண்டே மீட் பண்ணலாமா சார்? இல்லை நம்ம கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக மீட் பண்ணலாமே அப்படின்னு. சார் நாளைக்கு மீட் பண்ணலாமா சார் அப்படின்னு. நாளைக்கா?
இன்னைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். இன்னைக்கா சார்? சரிங்க சார், ஒரு 6 மணிக்கு மீட் பண்ணலாம் சார். இல்லை ஒரு 3 மணிக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு. இதை முதல்ல கேட்டிருக்க வேண்டியது. ஸோ அதான் நாங்கள் போனோடனே இந்த மாதிரி இந்த சாங்கெல்லாம் போட்டு காட்டுறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு, கதையெல்லாம் சொல்கிறாரு, கேமரா எடுத்து இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, ஹீரோ இப்படி பீலிங் பண்ணுறாரு. சார் என்ன சார் எல்லாமே நானே பண்ணுற மாதிரி இருக்கு, இதில் சிம்பு என்ன சார் பண்ணுறாரு அப்படின்ட்டு நான், இன்னும் தெரியாதாங்க உங்களுக்கு மேட்ரு அப்படின்னா, இல்லைங்க அவர் வேறு படத்துக்கு ஏதோ கொஞ்சம் டேட்டு பிரச்சனைன்னு சொல்லி அவர் பண்ணல, அதனால தான் உங்களை ஹீரோ. அப்படியா சார்? நான் அது வரைக்கும் அவர் வந்து ஜீவா நான் வந்து உங்களோட படம் ஃபேனு, இது பண்ண இப்படிலாம் சொன்னால் நான் வந்து வில்லனா பண்ண மாட்டேன், நான் எஸ்எம்எஸ்லாம் இப்படிலாம் சொன்னால் ஐயா இப்படி நான் பதில் சொல்லினேன். வண்டியிலேருந்து வீட்டிலேருந்து ஹோட்டலில் போய் மீட் பண்ணுறேன் இந்த சோலா ஷர்ட்டனில் தான். எப்படிலாம் விதவிதமான பதில்லாம் சொல்லலாம்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், யோசிச்சுட்டு இருக்கிறேன். சார் டேட் இல்லை, ஐயோ சொன்னால் ஓவராக இருக்கும் சார், இல்லை சார் இந்த மாதிரி இப்போதான் கொஞ்சம் வேணாம் சார், கொஞ்சம் ஜாலியாக படம் பண்ணிட்டு இருக்கிறேன் சார், எனக்கு நெகட்டிவ் ஷேட்லலாம் நான் பார்க்க விரும்பல சார் அப்படிங்கிறேன் நான். சரி என்னென்னமோ பதில்லாம் சொல்கிறேன். போனால் சார் இந்த பக்கம் ஒரு பக்கம் புகழ்றாரு நம்மளை, இப்படிலாம் சொன்னீங்கன்னா நான்லாம் வில்லனா படம் எல்லாம் போய் வெகுலியாக கேட்குறேன். சார் இது என்ன சார், இது எல்லாமே ஹீரோ சூப்பராக இருக்கே சார், இது இந்த படம் எப்போ சார் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இல்லை சார் அதான் இப்போ பண்ணுறேனே. ஓ அப்போ கோ எப்போ சார் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்க இதாங்க கோ அப்படி. அப்போ இதில் சிம்பு என்னங்க பண்ணுறாரு அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ அப்போது எக்ஸ்பிளைன், இல்லைங்க ஒரு சின்ன ஒரு டேட் ஷிஃப்ட் ஆகிடுச்சு, ஸோ அதான் உங்களை இது கேட்டுட்ருக்கோன்னு சொன்னோடனே அவசரமாக பாஸ்போர்ட்டை வாங்குறாங்க சார். வாங்கி ரிஜெக்ட் ஆகிடுச்சு சைனாவோட பாஸ்போர்ட்டு, எல்லாம் போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். டேய் இன்னும் ஒழுங்காக நான் பாட்டுன்னு வேறு ஏதாவது வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டு ஏதோ படம் பண்ணுறேன்னு சொல்லி பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டு சைனாவோட போகணுமா பண்ணிட்டாங்க. ஸோ அது வேறு ரிஜெக்ட் ஆகிடுச்சு சார். ஸோ அப்போ அவங்க போய் ஃபுல்லாக பிளேட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபுல்லாக பிளேட்ஸ் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து இங்கே க்ரீன் மேட்டில் விஜிபியில் ஷூட் பண்ணின்னு இருக்கிறோம், ஸ்வெட்டர் கிட்டர்லாம் போட்டுன்னு. அப்போ அந்த தண்ணியில குளிச்சது நீங்க நடந்தது கிரீன் மேட், அதுதான் கிரீன் மேட்டு. குளிர்ல கரெக்டா வந்திருப்பாரு அப்படின்பாங்க. நான் ஈஜிபில ஷூட் பண்ணிடுறேன், ஈசிஆர்ல ஷூட் பண்ணது. ஐயோ அப்புறம் திரும்ப சரி இது ரொம்ப இதா இருக்குது, ரொம்ப பேலா இருக்குது, ஸோ அதனால கொஞ்சம் போய் நம்ம குள்ளுமணல்ல ஷூட் பண்ணிடலாம்னு சொல்லி கொஞ்சம் அவுட்டோர் அந்த சில சீக்வன்ஸ்லாம் அவுட்டோர் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அங்கே பண்ணோம் நாங்கள். ஸோ இதுதான் சார் இந்த கதை. இந்த மாதிரி அதாவது இதுக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனை நீங்கள் பாட்டு பயங்கரமாக எழுதிடுறீங்க. அவன் எங்களை குளிர்லையோ அதாவது குளிரில் சட்டையெல்லாம் நிற்க வைக்கிறாங்க, இங்கே வந்து ஒரு சம்மரு 40 டிகிரி போடுறா ஸ்வெட்டர் அப்படின்ட்டாங்க. எங்க பாட்டு ஏதோ எழுதி உங்களுக்கு பிடிச்ச பாட்டா போறீங்க, எங்களுக்கு பிடிச்ச பாட்டா என்னப்பா சொல்லுங்க. முள்ள எம்மா எம்மா மச்சாமி சருவா என்ன மாதிரி லிரிக் அதெல்லாம் சொல்லிட்டே வந்து அப்படியே மாசம் எழுதியிருக்காரு, கிளாஸும் எழுதியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி அது சினிமாக்கு வந்து அதுதான் ரொம்ப முக்கியம், எப்படி சிங்கம் புலியில இருந்து கேரக்டர். ஆமா ஆக்சுவலி சிம்பு சாருக்கு சொன்னா தெரிஞ்சு நீ கொடுக்குற வைப்புக்கு அவர் சிங்கம் புலி 2 பண்ண போறாரு. அத மட்டும் ஏய் மச்சான் நான் மூஞ்சில நடக்க வச்சான் அந்த காமெடியில இப்படி சரி பண்ணலானே மூஞ்சி அசோக்ன்ற பேர் சூப்பர் சார், உண்மையா சம படம். நான் ஒரு போன ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லியிருந்தேன் சார், ஏதோ ஒன்று சொன்னான் சார், அது பிறந்த அசோகா மாறிட்டான் சார் அப்படின்னா ஏதோ ஒரு இதை பார்த்தேன், ஏதோ காமெடி. ஓகே தேங்க்யூ சார். ஸோ இப்போ வந்து அகத்தியா படத்தினுடைய ட்ரெய்லர் தான் நாங்கள் முத பார்த்த மெட்டீரியல். டீசர் பார்த்தா அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் டு சி. அந்த மெட்டீரியலை சிலர் பார்த்து உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள அப்படியே பார்க்க வச்சுக்கலாம். எஸ் ப்ளீஸ். 10 கிட்ட வெடி மருந்து. இந்த ஹாலிவுட் மூவி விஷுவல் இருக்க மாதிரி இருக்கு, விஷுவல்ஸ்லாம் ஆனால் நல்லா இருக்கு. ஜீவா பொதுவாக ஹியூமர் ப்ளஸ் ஆக்ஷன் மாதிரி பண்ணி நான் நிறையா பார்த்துருக்கேன். ஹாரர் வந்து புதுசாக தான் இருக்கு, நல்லா இருக்கும் நிறைய. டீசர் ஆல்ரெடி பார்த்தோம், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்குது, கரெக்டாக கெஸ் பண்ண முடியல இந்த மாதிரி இருக்கு. ஜீவாவும் வந்துட்டு இது வரைக்கும் காமெடியாகவே பார்த்தது, புதுசாக ஒரு வித்தியாசமாக பார்க்கலான்னு. முன்னாடி நான் எடுத்து நடித்த பிளாக் படம்லாம் நல்லா இருந்தது, அது மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு அந்த சிவா மனசல் சக்தி அந்த படம் ரொம்ப மச்சி ஒரு கோட்டை சொல்ல, இதுக்கு முன்னாடி சாங்ஸ் கேட்டிருக்கோம், இப்போ புதுசாக டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அது பார்க்க வெயிட் பண்ணுறோம். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அகத்தியாவிற்கு. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம டீமை மட்டும் மீட் பண்ணிட்டு க்ளோசிங் அப்படியே நிறைவு. தேங்க்யூ. உண்மையான தலை கலந்து. ஸோ இதுதான் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ். உள்ள வேலை செய்கிற மாதிரி நடிப்பேன். இன்னைக்கு வந்து சூப்பர். ஸோ இதானே பிளாக் ஷீப் ஃபேமிலி. இதில் வந்து ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ், நடிக்கக்கூடியவங்க,
சோஷியல் மீடியா, டிசைன், ஓடிடி, ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங், சேல்ஸ்னு எல்லாரும் இங்கே இருக்காங்க. ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் ரெண்டுமே. இனிமேல் ப்ரொடியூசர்ஸ்லாம் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வந்தாலே போதும் சார். அவங்களுக்கு தேவையான டைரக்டர்ஸ், தேவையான ரைட்டர்ஸ் எல்லாருமே இங்கேயே கிடைச்சு. ஸோ முதல் ப்ரொடியூசரை வரவேற்கிறோம். சரியான நேரத்தில் தட்டிடுவாங்க. இல்லை, உண்மையிலே அதாவது ஒரு நம்பிக்கை வருது. ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கு வந்து ஐயோ இவன் படம் சரியாக எடுப்பானா, இவர் இது பண்ணுவானா அப்படின்னு ஒரு பயம் என்றைக்குமே இருக்கும். ஏன்னா வந்து ஒரு புள்ள பெத்துறது கூட இது வந்து ஒரு ஆணா பெண்ணா, இந்த குழந்தை இப்படி தான் இருக்கும், கை கால் மனசு இப்படி இருக்கும். ஆனால் படம் எடுக்கிறவங்க மட்டும் இந்த படம் எப்படி வரப்போகுது ஸ்க்ரீன்லாம் தெரியவே தெரியாது. ஸோ அது ஒரு ப்ரொடியூசருக்கு என்றைக்குமே, காசு போட்டவங்களுக்கு என்றைக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த ஆஃபீஸ்க்கு வர ஒரு ப்ரொடியூசருக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து ஓகேப்பா நான் போடுற காசு வந்து இதுதான் இந்த விஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் முதல்ல காட்டி பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்ககிட்ட டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், டெக்னிக்கல் டீம் சப்போர்ட்டு, மார்க்கெட்டிங்கு எல்லாமே இருக்குது. ஸோ உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு டீம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் அகத்தியாவை புகழலாம்னா அவர் நம்மளை புகழ அப்போ தானே ஒரு நல்ல கதை எங்களுக்கும் அனுப்பிச்சி விடுவீங்க. இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. நம்மளுடைய ட்ரெய்லருக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கான பதில்கள் எதாவது இருந்தால் சொல்லலானே. சோஷியல் மீடியா டீம் எடுத்து கொடுத்துருக்காங்க. எஸ், அகத்தியா அந்த பேருக்காக சினிமா தேட்டருக்கு வந்து பார்க்குறேன். ப்ளஸ் ஐ எம் அ பாண்டிச்சேரி கை நோட். இந்த கதை பாண்டிச்சேரியில் நடக்கிறதுனால இதுக்கும் பாண்டிச்சேரிக்கு நீங்க இருக்கீங்க பாண்டிச்சேரியோட வேற கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த பேர் வைக்கிறதுக்கு ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்க? ஆமா, இல்ல அதுதான் இந்த கதைக்குள்ளேயும் அந்த ஒரு 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 சித்தர் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். அப்புறம் அதுக்காக அதோடைய பிரதிபலிப்பா ஹீரோவோட, அதாவது ஜீவா சாரோட பேர் வந்து படத்துல அகத்தியா. அப்புறம் 3 லாங்குவேஜுக்கும் பொருந்துற ஒரு டைட்டில் வேணுங்கும் போது ஒரு ஹீரோ பேரையே படத்தின் தலைப்பாக வச்சுருவோம். ஸோ அகத்தியா அப்படிங்கிற 3 லாங்குவேஜுக்கும் சமமான ஒரு பேராக மாறிச்சு. ப்ளஸ் அது நம்ம ஏற்கனவே பேசினதான் 18 சித்தர்களில் முதல் சித்தர் பேர் அகத்தியா. ஸோ அப்படி இருக்கு. டைட்டில் வந்து எக்கச்சக்க டைட்டில் வந்து சார் சொல்லியிருந்தாரு. மாயா மச்சிந்திரா, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் ஷீப், ஸ்கேரி ஹவுஸ், இந்த மாதிரி நிறைய டைட்டில்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு டைட்டிலாக இருக்கணும். ஸோ ஒரு சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு படம் வந்து நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆனால் கூட இதோட புகழாரம் வந்து ரொம்ப நல்லா தெரியணும். சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. கடைசியாக இப்போ வந்து 7 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன், அந்த மாதிரி 7 கிரகமும் சேர்ற அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. சூப்பர்ண்ணே. இன்னொருத்தர் கமெண்ட், யுவன்னா செதுக்கி இருக்கியேண்ணா, பிஜிஎம் கிங்னா சும்மாவா அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. நான் தான் சொன்னேனே, படத்தில் ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போது இல்லை, கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் அந்த விஎஃப்எக்ஸும் அதுக்கு யுவன் பண்ணின அந்த மியூசிக்கும், அந்த கிளைமேக்ஸோட மியூசிக்கும், ரீரெக்கார்டிங் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒரு பிரமிக்கிற மாதிரி இருக்கும். ஜீவா அண்ணா பிளஸ் ஹானரபிள் ஸ்கிரிப்ட் இஸ் ஈக்குவல் டு பிளாக் பஸ்டர் ஹிட் காம்போ. ஸ்கிரிப்ட்லாம் இவருதுங்க நிச்சயமா. டிமாண்டி காலனி பிளஸ் ஜாக்சன் துறை பிளஸ் டிடி ரிட்டர்ன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அகத்தியா. கரெக்ட் கரெக்ட், அப்படிதான் இருக்கும். நாங்கெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு தானே நாங்களும் வந்திருக்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்து சரி திரும்ப இந்த அவரோட வெர்ஷன்ல வேற ஒரு இது வரும். சூப்பர், ஒரு நல்ல விஷயம். இது எல்லாமே பயங்கர ஹிட்டான படம். ஸோ நம்ம அதோடைய ஒரு கலவையா பெருசா அடிக்கிறோம். எஸ், அண்ணன் உங்களோட போட்டோ கீழே போட்டிருக்காங்க சார். அண்ணனின் கண்களும் கவி பாடுது. எப்படி ரசிக்கிறாங்க? பயங்கர ரசிகராக இருந்திருப்பாரு அவரு. சூப்பர். ஸோ உங்களுக்கான சில கமெண்ட்ஸ் இருக்குண்ணே. ஹீ இஸ் அ நேச்சுரல் ஆக்டர், நீட் மோர் லைக் நண்பன் எஸ்எம்எஸ். ஜீவா இறங்கி அடிப்பார். அதுக்கு நீங்க தான் கதை எழுதணும், நீங்க தான் கதை எழுதி கொடுக்கணும். நான் எஸ்எம்எஸ் ரீரிலீஸ் பண்ண சொல்லுண்ணா, பண்ணிடுவோம். அது வருஷம் வருஷம் ரிலீஸ் ஆயிடுது. அது அந்த February 14 போல கரெக்டாக வருஷம் வருஷம் ரிலீஸ் ஆயிடுது. ஸோ ஜீவா, உங்கள் பலம் உங்களுக்கு தெரிவதில்லை. நீங்கள் எப்படிப்பட்ட நடிகர் என்பதை நீங்களே உணர்வீர்கள். ராம் கற்றது தமிழ் போய் பாருங்கள். அப்பப்போ இந்த மாதிரி யாராவது சொல்றது நல்லதுதான். இல்லாட்டி சிங்கம்புலி மாதிரி தான். கோல்டன் ஸ்டார் ஜீவா அப்படின்னு ஒருத்தர். கோல்டன் ஸ்டார், கோல்டன் ஸ்டார் புதுப்பட்டம் நல்லா இருக்கு. ஜிஎஸ் கோல்டன் ஸ்டார், கோல்டன் ஸ்டார். ஓகே, ஒருத்தர் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காரு.
கற்றது தமிழ், கோ, சிவா மனசுல சக்தி, டிஷ்யூம், ராம், கீர்த்தி சக்ரா, கச்சேரி ஆரம்பம். இது வந்து அவருடைய ஃபேவரட்கான லிஸ்ட் 1 to 7. அதோட படம் டு யூ அக்ரி மிஸ்டர் ஜீவா அப்படி கேட்குறாரு. இல்லை கொஞ்சம் நாளா ஜிப்சி, அப்புறம் 83, அப்புறம் களத்தில் சந்திப்போம், இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் அது இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். சூப்பர், டன். ஸோ என் உயிருள்ள வரை உங்கள் வெறித்தனமான ரசிகை கிரிஜா. இவங்க வந்து ரொம்ப நாள் ரசிகர். இவங்க அப்பப்போ கரெக்டாக இந்த மாதிரி நிறைய மெசேஜ் ஒன்று போட்டுருவாங்க. ஸோ அவங்கள எனக்கு தெரிஞ்சு நான் நேரில் கூட மீட் பண்ணி அவங்கள வந்து ஃபோட்டோ கூட பிடிச்சிருக்கிறேன். இந்த நீங்கள் போட்டிருக்கீங்க நிறைய ஃபோட்டோ. இது கீழே ஒருத்தர் சொல்லுங்க, நீ என்ன ப்ரோ இன்ஸ்டா யூஸர் மாதிரி போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்ட. படம் ரிலீஸ் இல்லை, அவ்வளோதான். இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே குவைட் ஆகிடுவாங்க. சூப்பர். ஸோ இந்த ஃபோட்டோவுக்குல யூ ஆர் நாட் செக்கிங் டிஎம் அப்படின்னு ஒருத்தவங்க வருத்தப்பட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, ஜிஎம் அது டிஎம் செக் பண்ண முடியல, என்னன்னு தெரியல. எல்லாம் நோ மெசேஜ் தான் வருது. நான் பிளாக் ஷீப் ஆஃபீஸ்க்கு நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் அது எப்படி அந்த செட்டிங்ஸை மாற்றுறதை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். இவங்களை நம்பி கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்காதீங்க, நான் தான் ஜீவா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. சூப்பர். ஸோ நன்றி. எஸ், குட்டி டெலிவரி. இவர் வந்து குட்டி வேணும். ஸோ அவர் வந்து ஒரு குட்டி டெலிவரி கொண்டு வருவார். மைக் போட்டிடா? போட்டிருக்கேன். சார் உங்களுக்காக சில கிஃப்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன் சார். கொஞ்சம் இப்படி தான் சார் இருக்கும் சார். ஒரு டெலிவரி பாயோட நிலைமை ஒரு டெலிவரி பாயா இருந்தவருக்கு தெரியும். ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் சார். இப்போ முதலாவதாக சார் உங்களுக்கு தான் சார் ஒரு பட்டாம்பூச்சியின் கருணை மனு சார். என்ன அப்படி இருக்குன்னா உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறேன் சார். இருக்கு சார், எனக்கு நான் படிக்கிறேன் சார். நான் தான் எழுதி வச்சிருக்கேன் சார். சார் வணக்கம் சார். சார் நீங்கள் வந்துட்டு முதல் ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் என்னை யூஸ் பண்ணீங்க சார். அப்படி யூஸ் பண்ணீங்க, இப்படி யூஸ் பண்ணீங்க, பிரேக்கில் யூஸ் பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணீங்க சார். ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு சார். நான் வந்துட்டு சூசைட் பாயிண்டில் நிற்கிறேன் சார். நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் சார். அந்த படத்துக்கு ஏன் சார் ஸ்ட்ராபெரின்னு பேர் வச்சிங்க? ஸ்ட்ராபெரின்றதே பட்டர்ஃப்ளையோட பேர் அது. ஆனா அந்த பட்டர்ஃப்ளை தெரிய மாட்டேங்குது சார். அது தெரியல. அந்த பட்டர்ஃப்ளை மட்டும் இல்ல சார், இங்க டைரக்டர்னு ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு சார், அதுக்கும் தெரியல சார். அதான் சார் பிரச்சனை. சோ அந்த கருணை மனு பட்டர்ஃப்ளைல வந்து நிறைய பேர் இருக்குல்ல சார். பட்டாம்பூச்சிங்கிறது ஒரு வகை. அதாவது அந்த இனத்துல நிறைய பட்டாம்பூச்சிகள் இருக்கும். கிங் பட்டர்ஃப்ளைன்னு ஒன்று இருக்கு, குயின் பட்டர்ஃப்ளை இருக்கு. அது மாதிரி ஸ்ட்ராபெரின்றது ஒரு பட்டர்ஃப்ளையோட பேர். ஆமா, அது நிறைய பேர் அது வந்து அது அந்த நாங்க ஜூஸ் சாப்பிட்டே பழகினோம். அது யுனிவர்சல் லாங்குவேஜ். ஜூஸ்னாலே முடிஞ்சு போச்சு. நிறைய ஜூஸ் குடிக்கிறாங்க, நிறைய பிராண்ட் இருக்கும்ல. மச்சி 5 ஐட்டம் வச்சிருக்கேன் மச்சி. ஓகே சார், ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வந்துருச்சு சார். சார் இன்னொரு மேட்ரு இருக்குது சார். சார் உங்களுக்கு வந்துட்டு ஆமாம் சார், உங்களுக்கே 3 வச்சுருக்கேன் சார். வாலி சார் வந்துட்டு கவி வாரிசுன்னு சொல்லி உங்களை நிறையா புகழாரம் சொல்லியிருக்காரு சார். ஆனால் நீங்கள் என்னதான் இருந்தாலும் அவரை மாதிரி எழுதினாலும் அவரை மாதிரி இதுக்கு தோற்றமாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பியர்ட் ஆயில் கொடுத்துருக்காங்க சார். பியர்ட் ஆயில் வந்து அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து இவர் நீங்கள் இப்படி தான் இருக்க போறீங்க அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணி ஆமாம் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ காப்பிலாம் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க சார். இதான் சார், இது பிஃபோர் சார், இது ஆஃப்டர் சார். இப்படிதான் சார் இருக்க போறீங்க கொஞ்ச நாள்ல. சோ வாலி சாரோட வாரிசுன்னதை இப்படி எடுத்துக்கிட்டீங்க. ஆமா சார், இப்படி இருக்கணும் அப்படின்றதா சார். சார் நீங்க பியர்ட் ஆயிலா? பியர்ட் ஆயில் நான் இப்படி எனக்கு தானே பா கொடுத்துருக்கணும் சார். அப்படி இல்ல, நான் வந்து அவர் சொன்ன அர்த்தம் என்னன்னா, தாடியால என் வாரிசா இருக்கக்கூடாது, தமிழால என் வாரிசா இருக்கணும். நீங்க எழுதுனதுல நிறைய பதிப்புகள் இருக்கு சார். புத்தகங்களா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், நிறைய பதிவுகள் எல்லாம் இல்ல. 2 ஒண்ணு கிடையாது. எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியும். அவர் வச்சுக்கிட்டு தமிழ் கிளாஸ் எடுக்க விட்டுறாரு. நிறைய பதிவுகள் இருக்கு சார். பாடல் மாதிரி நிறைய பதிவுகள் இருக்கு சார். அதுல சில பதிவுகள் வந்து நாங்க ஒரு கல்வெட்டுல பொறிக்கக்கூடிய பதிவுகளா வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க எதிர்பார்க்கிறோம் சார். அதனால கல்வெட்டை நாங்க கொண்டு வந்திருக்கோம் சார். கண்டென்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க பதிச்சு உங்களுக்கு கல்வெட்டுல பதிக்கிற அளவு உங்களுடைய லைன் 2 லைன் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன 2 லைன் அப்படியே எழுதிக்கிட்டே நீங்க சொன்னீங்கன்னா எழுதணுமா? இல்ல சார், நான் எழுதிக்கிறேன். எழுதி உங்களுக்கு வீட்டுக்கு பார்சல் அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகே, நீங்க அந்த 2 லைனை மட்டும் சொல்லுங்க சார். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். அது என்ன பாட்டுன்னு தெரியும்?
நீ ரியாக்டே பண்ணல. ஆனா தெரியுமே, என்ன பாட்டு? ஒவ்வொரு புக்கள் மேல வருமே, ஒரு கனவு கண்டால் அது தினம் நிகழ்ந்தால் அது அது வந்து எழுதுறதுக்கும் அவர் எந்த அளவு தகுதியானவர்னு சொல்றேன். அவரால் கல்லூரி போய் படிக்க முடியல, அவரால் அந்த கனவை நிறைவேற்ற முடியல. ஆனா இன்னைக்கு கல்லூரி படிக்கக்கூடியவங்கள 30 பேர் அவரை வச்சு அவருடைய பாடல்களை ரிசர்ச் பண்ணி எம்ஃபில் வாங்கியிருக்காங்க, 10 பேர் பிஹெச்டி வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி ஆக முடியும். கல்லூரிக்கே போகாம ஆனா கல்லூரி மாணவர்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆக முடியும். ஒரு 32 ரிவ்யூ நான் கிளியர் பண்ணல சார். எனக்கு தான் 2 ரைம் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் மனசு தேத்திக்குவேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குண்ணே, பார்த்துட்டு வரேன் சார். இது வந்து ஒரு ப்ரீஷியஸான கிஃப்ட்டு. ஒரு உங்களோட ஃபேன்கள் தான் அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த பைக்குடைய கீ செயின் மட்டும் நீங்கள் கீ என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ ராயல் என்ஃபீல்ட் கீ செயின் வந்து உங்களுக்கு கிஃப்டாக வந்து அமைச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப நானும் வீட்டில் எதனால அந்த பொண்ணு அப்படியே எதனால அந்த பொண்ணு அது அதில் அந்த பைக்கில் தான் அவர் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஆமாம் அந்த பொண்ணு இல்லை, என்கிட்ட ஒரு வண்டி இருக்கு, இது கரெக்டாக ராயல் என்ஃபீல்டு தான் வச்சிருக்கேன். ஆமாம், அந்த பொண்ணை அந்த பைக்கில் கூட்டு போய் சுற்றிட்டு இருந்தது காலகட்டத்திலேருந்து உங்களுக்கு ஃபேனாக இருந்திருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அதனால இப்போ அந்த கீச்சனை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். அப்போல்லாம் ராயல் என்ஃபீல்டு இல்லை தலைவர். இல்லை சார், நீங்கள் அவங்க அப்பாவுடைய பழைய புல்லட் வச்சுருந்தீங்களா சார், அதை சொல்கிறாங்க சார் அவங்க. அது ஏதோ கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்கும்பா. அது எனக்கு அப்பா கொடுக்க வேண்டிய டைலாக் இது நினைக்கிறேன். இன்னொரு பொண்ணு அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். ஆமாம் சார், அவங்க கூட நீங்கள் அதே ராயல் வீட்டில் வேற ஒரு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாம் ட்ரிபிள்ஸா? நீங்கள் இப்போ சார் இல்லப்பா, இல்ல கோசீட்ல இந்த கோபட்ல நீங்க ட்ரிபிள்ஸான் கேட்டதனால உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் சார். இப்போ சொல்லுங்க சார், என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் வேன் தான் வச்சு கூட்டி போயிருக்காரு. இத்தனை இருக்கு சார், இன்னும் ஒரு பேக் நிறைய இருக்கு சார், பின்னாடி வச்சிருக்கேன் சார். இது அத்தனையும் உங்களுக்கு. சூப்பர்ப்பா, தேங்க்யூ சோ மச் பா. இத்தனை பேரை கூட்டி போயிருக்கிறேன். அதான் சார் கண்டென்ட். ஆமாப்பா, எத்தனை ஹீரோனை கூட்டி போயிருக்கிறோம். என்ன உங்க வாழ்க்கையில எதையுமே நீங்க மறுக்க மாட்டீங்கல்ல? சரி பாவம், கஷ்டப்பட்டு கண்டென்ட்லாம் வச்சிருக்கேன். உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு டெலிவரி பாயோட மனசு ஒரு டெலிவரி பாய்க்கு தெரியாம இருக்குமா? ஓகே சார். சார் நீங்கள் எங்கே கூட்டு போயிருப்பீங்கன்றது எங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு சார். ஆனால் இந்த கிஃப்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இங்கே தான் கூட்டு போயிருப்பீங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு சார். எஸ் சார். ஓ, கைலாசா சிட்டிசன்ஷிப் ஃபார் ஆக்டர் ஜீவா. சார் இது கொடுத்தாரா? அவர் என் வீட்டு பக்கத்துல தான் சார் இருக்காரு. உண்மையிலே ஒரு வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு இவரு. சார் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன் சார், எனக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுங்க சார். அவங்களோட சீடர்கள்லாம் அப்பப்போ வந்து மீட் பண்ணுவாங்க சார். உண்மையிலே நலன் கருதியான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மையிலே நலன் கருதியான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க சார். நீங்க உண்மையிலே ஒரு பக்தர் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க சார். கரெக்ட் தானான்னு சொல்லுங்க சார். இதெல்லாம் சொன்னா பிரச்சனை ஆயிடுமா? ஆக்கணுமே சார். அது இல்லாமல் நிறைய கண்ட்ரிஸ் போய் நீங்கள் பாடலாம் பாடிருக்கீங்க, தேசாந்திரியா நிறைய போயிருக்கீங்க சார். அந்த மாதிரி அதுக்கான கிஃப்ட் கிட்டார் இங்கே கொடுங்க சார். ஞாபகமாக வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. பேர்லாம் தெரியுமா சார்? 7 பேர் கொடுத்துருக்கேன். அப்படியே வரிசை 7 பேர் சொன்னீங்கன்னா கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். 7:30 முடிஞ்சிருக்குது. சார் 2 வச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். இந்தாங்க சார். நீங்கள் இப்போ வாசிச்சுக்கிட்டே அது கெட்டப்லாம் அதே மாதிரி தான் சார் இருக்குது. நீங்கள் வாசிச்சுக்கிட்டே இந்த நகரத்தை நினைவு கூர்ந்து பாடினீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. என்ன தலைவர், நான் என்ன யுவன் சங்கர் ராஜா மாதிரி கையில கொடுத்துட்டு இந்த மாதிரி பாட சொல்றீங்க? திமிருக்கு மறுபேர் நீதானே, தினம் தினம் உன்னால் இணைந்தேனே, மறந்திட மட்டும் மறந்தேனே, தீயென புரிந்ததும் அடி நானே, திரும்பவும் உன்னை தொட வந்தேனே, இருந்தே உகமா இருந்தேனே, கடும் விஷத்தினை எடுத்து குடித்தாலும் அடி கொஞ்ச நேரம் கழித்து உயிர் போகும், இந்த காதலிலே உடனே உயிர் போகும், காதல் என்றால் பெண்ணே சித்திரவதை தானே, ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல், ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்டால் காதல், கண்கள் 2 காதல் வந்தா கண்ணீர் மட்டும் துணையாகுமே, ஓ ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்ட காதல், ஒரு சொல் சில மௌனங்கள்
பேசாமல் பேசிக்கொண்டால் காதல். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. உலகத்திலேயே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இப்படி ஒரு பில்லு வந்துட்டு நாங்கள் வந்து பார்த்ததே கிடையாது. உங்க பேர்ல தான் சார் அமைஞ்சிருக்கு. நீங்களே படிச்சு மக்களுக்கு சொல்லுங்க சார். டாஸ்மாக் பில் சார். ஆமா சார், 24 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 24 லட்சம் ரூபாய்க்கு சார். ஏன் அண்ணன் கோட்டு தான் சாப்பிடுவாரு. 24 லட்சம் 20,000 இடத்துல போய் கோட்டு சார். அது என்ன மேட்டர்னா சார், 20,000 இடத்துல போயிட்டு மச்சி ஒரு கோட்டு சொல்லேன்னு சொல்லி 24 லட்சம் ரூபாய் பில் ஆயிருக்கு சார். இதை வந்து எங்களுடைய சங்கத்துல மிகப்பெரிய ப்ரௌடா எடுத்துக்கிறோம் சார். போற இடத்துல எல்லாம் சொல்ல வைக்கிறாங்க. அநேகமா டாஸ்மாக் எனக்கு ஒரு ராயல்டி கொடுக்கணும் தெரியுமா? ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆகி வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும். எல்லா இடத்துலயும் சொல்லிட்டீங்க, இங்கேயும் சொல்லணுமா? மச்சி ஒரு கோட்டு சொல்லிருங்க சார். சார் ஆசையா இருக்கு சார். உங்க கூட சேர்ந்து நானும் சொல்லிக்கிறேன். அந்த சீக்ரெட் மட்டும் என்ன அப்படியே சொன்ன தெரியலையே மச்சி, ஒரு கோட்டு சொல்ல. இன்னொரு 120 ரூபா எழுதி கொடுத்துரும். ஆமா, 24,120 ரூபா பிளஸ் 120 ரூபா சார். எங்க வீட்டுல எல்லாம் பயங்கரமா திட்டுறாங்க சார், பயங்கரமா திட்டுறாங்க. கோட்டர் மட்டும் அடிக்கிறீங்களா? போய் ஒரு சாவு வீட்டுக்கு போறோம், கல்யாணத்துக்கு போறோம், எல்லா இடத்துலயும் கோட்டர் சொல்லு. இப்போ கோயிலுக்கு போறோம். இப்ப கூட நான் ஒரு நாள் இதுக்கு போனோம். போய் சாமிப்பா எப்படியாவது பணம் நல்லபடியா ஓடணும் மச்சி, ஒரு கோட்டர் சொல்லு. என்னையா நினைப்பாரு சாமியும். ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குது. ராஜேஷ் வந்து என்ன பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டி விட்டாரு சார். எங்க போனாலும் அவ்வளோ சீரியஸான இதுலயும் கோட்டர் சொல்லுன்னு. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு 150 கோடி ரூபாய் பண்ணா கலெக்ஷனு. தீபாவளிக்கெல்லாம் பெரிய பெரிய படங்கள் கலெக்ஷன் பண்ணதோ இல்லையோ, நம்ம டாஸ்மாக் செம்ம கலெக்ஷன் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். என்ன தல பில்லு கொடுத்துட்டியா? ஆமா சார், கேஷ் நீங்க ஜிபே பண்ணிடுறீங்களா? உணர்ந்து சிரிக்கிறாங்க எல்லாரும். சரி, ஓகே, தேங்க்யூ குட்டி வேணும். தேங்க்யூ குட்டி டெலிவரிக்கு. ஓகே, ஸோ வித் தட் வி கம் டு த எண்ட் ஆஃப் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ். நிறைய சந்தோஷமான விஷயங்கள், நிறைய நினைவுகளை பகிர்ந்துக்க முடியுது. நீங்கள் நிறைய டென்ஷனுக்கு நடுவுலையும் இந்த டைம் கொடுத்து, ஏன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் நடுவில் வர கால்ஸில் இது போகலை அது போகலை இதை பண்ண. இன்னைக்கு நிகழ்வை பற்றி சொல்லும்போது உண்மையிலுமே ரிலீஸ் டென்ஷனில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். ஜீவா சார் ஏன்னா தொடர்ந்து ஏகப்பட்ட இடங்கள் போய் பல இன்டர்வியூஸ் நிறைய பேசிகிட்டே இருக்கோம், மக்களை சந்திச்சிட்ருக்கோம். ஸோ இந்த ஊர் அந்த ஊர் நிறைய அலைச்சல், 3 லாங்குவேஜுங்கிறதால 3 இடங்களுக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸோட எப்படா இந்த 1 மணி நேரத்தை கடந்து போகிறதுங்கிற ஒரு மனநிலையில் தான் உண்மையிலே உள்ளே வந்தோம். ஆனால் உள்ளே வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. ஆனால் 3 மணி நேரம் ஆன ஒரு மனநிலையே இல்லாத அளவு டோட்டலாக ஸ்ட்ரெஸ் பெஸ்டாகி திருப்பி ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரி நாளைய பொழுது இன்னும் முக்கியமான பொழுது எங்களுக்கு. நாளைக்கு ப்ரெஸ் ஷோ இருக்குது, ப்ரிவியூ ஷோ இருக்குது, ப்ரீமியர் ஷோ இருக்குது, 3 ஷோ ஒரே நேரத்தில் நடக்குது. ஸோ அதுக்கு தேவையான எனர்ஜியே வந்து பிளாக் ஷீப் அப்படி அள்ளி உள்ள வழங்கியிருக்கீங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு குடும்ப சேர்ந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அகத்தியா 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ தமிழ் மக்கள் அனைவரும் இதுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கணுங்கிறத என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ நேரம் எங்களோட வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தோம். நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கோம். திரும்ப சொன்ன கேட்ட கேள்வியே தான் திரும்ப ரொம்ப வருஷமாக நானும் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து சிவா மனசு சக்தியோட டாபிக் வந்து அது இல்லாமல் ஒரு ஷோவே இல்லாத மாதிரி தான். ஸோ எங்களோட வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை இவ்வளோ நேரம் நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் ஆல் த நாஸ்டாலஜிக் மெமரிஸ். அண்ட் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு நல்ல ஆஃபீஸில் நீங்கள் சார் சொன்ன மாதிரி வந்த ஒரு என்னடா நம்ம படம் ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்கோம் ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ப்ரமோஷன் பண்ணியிருக்கிறோம்ப்பா அப்படிங்கிற ஒரு குட் ஃபீலிங் இருக்குது. ஸோ மேலும் இந்த ஃபேமிலி வந்து இன்னும் வளரணும். இன்னும் நான் இப்போ என்ன ஒரு 100 பேர் இருப்பீங்க போல் இருக்குது. ஸோ நிச்சயமாக ஒரு 500-1000 பேர் வர மாதிரி இன்னொரு நாங்கள் வந்து அடுத்த படத்துக்கு வந்து நாங்கள் ப்ரமோட் பண்ண வரும்போது அட்லீஸ்ட் இதை விட இன்னும் ஒரு பெரிய ஆஃபீஸு, இன்னும் ஒரு 1000 பேருக்கு வந்து நீங்கள் வந்து கலைஞர்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் அகத்தியா டீம்லேருந்து எங்களுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் விக்னேஷ். நீங்கள் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தீங்க. ஆனால் நீங்களும் ரொம்ப பயங்கரமாக கலக்கிட்டீங்க. அந்த என்ன ஒரு சாங் எப்போ சொல்லிட்டீங்க சார், அந்த சாங் வேணால் ஒரு இது நீங்கள் அந்த கல்வெட்டில் வேணால் இவருக்கு போட்டு அனுப்பிச்சிருங்க சார்.
Thank you Black Sheep team. Thank you so much. So அது ஏதோ சொல்லுவாங்களே இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் போகும்போது ஹிப் ஹிப். Thank you guys. Thank you so much. So with that positive note இப்போ நாங்க சைன் ஆஃப் பண்றோம். and மீண்டும் உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது RJ விக்னேஷ், அதிர்ச்சி அருண், என்டையர் Black Sheep family along with the team அகத்தியா. இது ஹெல்தி கிராசர் பெருங்காயம் அட்டிகா கோல்ட் கம்பெனி RJ விக்னேஷ் ஆபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தோ.